நிறைய பேர்த்துக்கு திருமந்திரத்தினால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், திருமந்திரம் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு கூட தோணலாம். புரியுங்களா? இதில் நம்மளுடைய உயிருக்கான மூல விஷயம் இங்கே இருக்குது. காலகாலன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இறைவன் எல்லா உயிர்களுக்கும் இறுதி நிலையை உண்டாக்குகின்ற காலனுக்கே இறுதியை கொடுப்பவன் சிவபெருமான். அதனால் அவனுக்கு பேர் காலகாலன். யாருடைய உயிர் இன்னுயிர் கேட்டா, சிவபெருமானுடைய திருவருளை தன்னுடைய அறிவிலை யார் ஒருவர் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய அறிவுக்கு உயிருக்கு பேரு இன்னுயிர். ஏன் பிண நெஞ்சுன்னு சொல்றார்? இந்த நெஞ்ச பிண நெஞ்சுன்னு சொல்வதற்கான காரணம், சிவபெருமானுடைய திருவருளை எண்ணி நீ என்ன ஆகல, ஆடல, பாடல, பதைப்பத செய்யல, அவனுடைய பாதமலரை தன் தலைமேல் சூடல, இனிமேல் சூட்டுகின்ற சிந்தனையும் உன்னிடத்தில் இல்லை. நம்மளாம் முத்தியை தேடியா வந்திருக்கிறோம்? இல்லை. வாழ்க்கையில் கஷ்டம், உடம்பு கஷ்டம், வீட்டில் கஷ்டம், எதையாவது நினச்சி தான் கோயிலுக்கு வருவோம். எடுத்தோடனே கோயிலுக்கு வந்தாலும் முத்திக்கு வேண்டிய வருவோம். சரிங்களா? அப்படிலாம் யாரும் பெரும்பாலும் முத்தி வேண்டி தான் கோயிலுக்கு வரவங்களாம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய இடர்பாடு, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட சூழல்லாம் நீங்கன்னு வரோம். அப்போது உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய முக்தியை கொடுக்கக்கூடிய இறைவன்கிட்ட இந்த உலக விருப்பங்களை எல்லாம் கேட்குறையே, நீ கேட்கும்போது அவன் கொடுக்க தயாராக இருக்கிறான். ஆனால் அவனிடத்துல என்ன அன்பு கொண்டு நீ நிற்கிற? இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டியது என்ன? உனக்கு நன்மை நடக்கணும், உனக்கு ஆசை இருக்கா, நீ என்ன செய்யணும்னு கேட்டா, நீ நாளும் நன்னெஞ்சே நினை. ஏங்க வேற ஏதாவது சொன்னாரா? நீ நாளும் நினை. இந்த நாளும் சிவபெருமானை எப்படி நினைக்கணுங்கிறது அடுத்த 2 வரி. யாரோ ஒருத்தர், நான் இந்த மாதிரி கைலாசநாதர் கோயிலுக்கு போயிட்டுருக்கிறேன், பிரதோஷத்துக்கு போயிட்டுருக்கிறேன், வாங்க நீங்களும் பிரதோஷத்துக்கு வாங்க, வாங்க நீங்களும் வழிபாட்டுக்கு வாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் அழைச்சாங்க இல்லையா? இந்த அழைக்கின்ற உயிரெல்லாம் இன்னுயிர் 3/4 மணி நேரம் வேற எதையும் நினையாமல் நம்மை அறிவை பூஜ்ஜியமாக்கி அமைதிப்படுத்தி ஒருத்தர் வச்சிருக்கிறார்ல. இந்த இன்பம், இந்த அனுபவம் கிடைக்கணும்ட்டு வெளிநாட்டிலிருந்து லட்சமாக கொண்டு வந்து ஆசிரமங்களில் கொட்டுகிறார்கள் வெளிநாட்டவர். என்னைய ஒரு மணி நேரம் பீஸா வச்சிருங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணா தரேன். ஏன் எனக்கு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். 3/4 மணி நேரம் பிரதோஷத்தில் போய் உட்காந்துங்க, எதையும் நினைக்கல. நீங்கள் என்ன பண்ணீங்க? சாமியோடைய நீங்கள் சாமி என்ன கொடுக்குறாரு, நம்ம கேட்டதை கொடுக்குறாரா கொடுக்கலையா, அதெல்லாம் தூர வைங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனினும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம்முயிர்த்துணையே. தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயணாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியில் இருத்துவாம். ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதமத்திருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையின் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மைமை கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழைகமாதோ. திருமந்திரம் கையில் இருக்கக்கூடிய திருமந்திர புத்தகத்தில் உபதேச பகுதியில் 30 உபதேசம் 28வது பக்கம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, 2 நிமிடம் நம்மளுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துகின்ற இயமமும்
புறச்சித்தனைகள் வந்து தாக்காதிருக்கும் பொருட்டு நம்மளுடைய அலைபேசி அமைதிப்படுத்துகின்ற நியமமும், மூச்சுக்காற்று சென்று வருகின்ற பாதையை கவனிக்கின்ற பிராணாயாமமும், ஆசனம் என்பது அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் 2 நிமிடம் எந்த விதமான அசைவும் இன்றி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் 4 வகை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்கின்ற 4 நெறிகளையும் சிந்திக்கக்கூடிய 2 நிமிட இடைவெளி. ரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்த நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபொறா மன்னம் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறைபுரை சிவனே உரை உணர்விறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சக்கரவர்த்தி தவராசிய யோகி என்னும் மிக்க திருமூலன் அருள் மேவும் நாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையினாலும் குருவருளும் முன்னின்றருட் செய்ய எம்பிரான் திருமூல தேவநாயனார் திருவாய் மலர்ந்தருளி இருக்கின்ற திருமந்திரமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி அடியேனை சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஆசிரிய பெருமக்களின் திருவடிகளையும் அருட்குருநாதர் ஐயாவலின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த அருமையானதொரு ஞான சிந்தனையை சிந்திப்பதற்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்தனை அன்பர் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். அன்பர்களே, எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி இருக்கின்ற இந்த ஞான நூலில் நாம் முதல் பகுதியாக விளங்கக்கூடிய பாயிரத்தினுடைய பகுதிகளை நாம் சிந்திக்க தொடங்கி இருந்தோம். அதில் முதல் பாடல் சிந்தித்து நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் முதல் பாடலில் இறைவனுடைய அனைத்து நிலைகளும் அவனுடைய அருவம், அருவுருவம், உருவம் என்று சொல்லக்கூடிய நிலையும் அதை கடந்து அவன் இருக்கக்கூடிய சொரூப நிலையும் சொல்லிய பாடல் ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், 4 உணர்ந்தான், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன், தான் இறந்தான் உணர்ந்து 8 அப்படிங்கிற பாடலை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு 2வது பாடலுடைய சிந்தனை நாம் சிந்திக்க தொடங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். போற்றி செய்து இன்னுயர் மண்ணும் புனிதனை நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்திசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே. 2வது பாடல் என்ன இந்த நூலில் இவர் சொல்ல போகிறார் என்பதை பற்றி சொல்கிறார். நுதலிய பொருள் அப்படின்னா இந்த நூலுக்குள் எதை ஆசிரிய பெருமகனாராக விளங்கக்கூடிய திருமூல தேவநாயனார் நமக்கு சொல்ல போகிறாருங்கிற செய்தி. குற்றத்தை நீக்கும் பொருட்டு இறைவன் என்ன கொடுக்கிறாருங்க? கண்ம மாயை நமக்கு கொடுக்கிறான்னு நம்ம சித்தாந்த நோக்கில் படிக்கிறோம். எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா நமக்கு அறியாமை செய்வது ஆணவம். அந்த அறியாமை நீங்குவதற்காக இறைவன் கொடுக்கக்கூடிய 2 மலம், ஒரு மலத்தை நீக்குவதற்காக மேலும் 2 மலத்தை கொடுக்கிறார். அந்த குற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்மம், மாயை. கண்மம் என்பது வினைன்னு பொருள். இந்த வினை நமக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாம் அனுபவிக்கின்ற சுகதுக்கமாக இருப்பதற்கு காரணமான பொருள். நாம் செய்த வினைதாங்க இந்த உலகத்தில் நாம் இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்கான மூல காரணம். 3வது மாயை என்று சொல்லக்கூடிய பொருள் நமக்கு உடம்பாகவும் உலகாகவும் வந்து இந்த இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்கு துணை செய்கின்ற பொருள். இது விளங்குதுங்களா? இப்போ மலமாச அகன்ற தூய உயிர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவன் எப்படிப்பட்ட உயிரினிடத்துல இன்று அவன் நம்முடைய அறிவை விளக்குவான். நமக்கு எப்படிப்பட்ட நிலையில் நமக்கு அந்த இன்பத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய அறிவு ஆணவ மலத்தில் இருந்து விடுபட்டு நிற்கிறதோ அப்படிப்பட்ட உயிரினுடைய அறிவில் இறைவன் விளங்கி தோன்றுவான். நம்மளுடைய உயிரில இறைவன் இருக்கிறாரா? இருக்கிறார். ஆனால் இறைவனுடைய இருப்பை நாம் அறிய முடியாத அளவுக்கு நம்மளிடத்துல அறியாமை பற்றி இருக்கிறது.
இல்ல. இப்ப இந்த அறியாமை முழுவதும் நீங்கிய பிறகுதான் இறைவன் வருவானோ? அறியாமை முழுமையும் நீங்கிய பிறகுதான் இறைவன் வருவானோ? அல்ல. அறியாமை நீங்குகின்ற அளவுக்கு தகுந்த மாதிரி இறைவன் வந்து கொண்டே இருப்பான். சூரியன் வருகிறது, இரவு பொழுது, சூரியனுடைய உதயம் ஆகின்ற அளவுக்கு இருள் நீங்கிக் கொண்டே இருக்கும். இருளினுடைய அளவு எந்த அளவில் நீங்கிக் கொண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய உதயம் எந்த அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இருளினுடைய அளவு குறைந்து கொண்டே வரும். அதுபோல இறைவனுடைய தோற்றம் நாம் அறிவில் எப்ப வந்து கொண்டே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அறியாமையாகிய குற்றம் நம்மிடத்தில் நீங்க நீங்க இறைவனுடைய திருவர் நம் அறிவினிடத்தில் பதியும். சரி, இறைவனுடைய திருவர் நம்ம இடத்துல அறிவில் பதிவதனால் நமக்கு என்ன பலன்? இறைவன் நம்ம அறிவில் விளங்கி விளங்கி தோன்றுவதனால் நமக்கு என்ன உபயோகம், என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு இறைவனுடைய திருவருள் நம்ம அறிவில் வெளிப்பட்டு தோன்ற தோன்ற நமக்கு துன்பத்தை தருகின்ற பொருள்களை எல்லாம் நம்ம அறிவு நாடச் செல்லாது. எது இன்பத்தை தருகின்ற பொருளோ அந்த பொருளைத்தான் நம்ம அறிவு நோக்கி செல்லும். இப்ப நம்ம அறிவு அப்படிப்பட்ட அறிவா இருக்குதான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம அறிவு உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை நாடி அனுபவிக்க தயாராக இருக்கிறது. அது இன்பத்தையும் தரும், துன்பத்தையே தரும். உலகப் பொருள்கள் அனைத்துமே இன்பத்தையும் தரும், மிகுதியாக துன்பத்தையே தரும். இப்படி இருக்கிற அறிவு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவருள் நம்ம அறிவில் விளங்கி தோன்ற தோன்ற அறிவுக்குள் நல்ல பொருளை நாட வேண்டும். நமக்கு இன்பத்தை தருகின்ற பொருள் எதுவோ அதை நாட வேண்டும் என்று தோன்றும். அதனால அந்த உயிரை என்ன உயிர்னு சொன்னார்? மலமாசகன்ற தூய உயிர், அதாங்க இன்னுயிர். இப்போ இன்னுயிர் அப்படின்னா, நம்ம இப்போ உலக வழக்கில் என்னுடைய ஆறுயிர், என்னுடைய உயிருக்கு உயிர் அப்படின்லாம் சொல்லுகிறோம், வழக்கு உண்டு. பையனையோ இல்லது நம்மளுடைய விருப்பப்பட்டவர்கள் என்ன பண்ணுறோம், என்னுடைய ஆறுயிரேன்னு சொல்கிறோம். ஆறுயிர் என்றால் என்ன? ஆறுயிர் என்பது நம் உயிர் முழுக்க நிறைந்திருக்கிறாங்கன்னு பேர். என் நினைப்பு முழுக்க யார் இருக்கிறா? நீ தான் இருக்கிற அப்படிங்கிறதுக்கு தான் பேர் என்னதுங்க? ஆறுயிரேன்னு பேர். அப்போ இன்னுயிர்னு சொன்னா அது என்ன? இனிமையான உயிர், அது என்ன நான் நன்மை தருகின்ற உயிர்னு கேட்டா, அந்த உயிரிடத்துல துன்பத்தை தருகின்ற மலமா என்கின்ற சொல்லக்கூடிய அறியாமை நீங்கி நிற்கின்ற உயிருக்கு பெயர் இன்னுயிர். அதற்கு நம்மளுடைய நூல்களில் சுத்த சைதன்யம் என்று சொல்லப்படும். சுத்த சைதன்யம். இப்போ நாமளும் உடம்பெடுத்து இந்த உலகத்தில் உயிராத்தான் உலகிட்டு இருக்கிறோம். குருநாதரும் நம்ம இந்த இதே போன்ற உடம்பு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் உலா வராங்க. அவங்களுடைய அறிவும் நம்மளுடைய அறிவும் ஒன்றா? இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அறிவு மலமாசு அகன்று இருக்கக்கூடிய அறிவுங்கிறதுனால அந்த சுத்த சைதன்யமாக இருக்கக்கூடிய உயிரினுடைய அறிவை இடமாக கொண்டு இறைவன் அந்த குருநாதர் வழியாக நமக்கு அருளை வழங்க தயாராக இருக்கிறார். ஏங்க நான் குருநாதர் ஆக முடியாதா, நான் யாருக்கு உபதேசம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், குருநாதர் ஆவதற்கு அந்த அறிவில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மலமாசு அகன்ற தூய உயிராக இருக்கணும். அப்போ இங்கே என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுயிர் மண்ணும் புனிதனை. எப்படி? இப்போ எது இன்னுயிர்? மலமாசு அகன்ற தூய உயிரிடத்து நிலை பெற்று விளங்கும் தூயவன். இறைவன் எங்கு இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது மலமாசு அகன்ற இடமாக இருக்கிறதோ, இப்போ இறைவன் இல்லாத இடமே இல்லைன்னு படிச்சாச்சு. போன பாடலில் படிக்கும்போது என்ன படிச்சாச்சுங்க? இறைவனுடைய இருப்பு இல்லாத இடமே இல்லைன்னு படிச்சாச்சு. அப்போ இறைவன் இருப்பு இல்லாத இடமா இல்லைன்னு சொல்லிட்ட போது எப்படிங்க நல்ல மலமாசு அகன்ற உயிர் இடத்துல தான் உயிர் இருப்பான், இறைவன் இருப்பான்னு சொன்னா, இறைவன் மற்ற எல்லா இடங்களிலும் இருக்கின்ற இருப்பு அவனுடைய பொது. மலமாசு அகன்ற உயிரினிடத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய இருப்பு சிறப்பு. இப்போ நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாலில் நெய் உண்டா? பாலில் நெய் உண்டா? உண்டு. தயிரில் நெய் உண்டா? ரெண்டுலேயுமே நெய் இருக்கு இல்லையா? பாலில் தயிர் நெய் தெளிவாக தெரியுதா, நெய்யில் நெய் தெளிவாக தெரியுதா? எது ரொம்ப அருகாமையில் இருக்குது, எது ரொம்ப தெளிவாக தெரியும்? நெய் என்பது தயிரினிடத்தில் விளங்கி தோன்றும். பாலில்
படு நெய் போல் இருக்கும், தயிரில் மிகு நெய் போல் இருக்கும். புரியல? அப்போ நம்ம அடிவரையில் இருக்கக்கூடிய இறைவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா பாலில் நெய் போல் மறைந்திருப்பான். ஞானிகளுடைய அறிவில் இருக்கக்கூடிய இறைவன், அதாவது மலமாசு அகன்ற தூய உயிரினிடத்தின் அறிவில் இருக்கக்கூடிய இறைவன் தயிரின் நெய் போல் விளங்கி தோன்றுவான். அதான் இங்க சொல்லும் போது போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதன்னா, இன்னுயிர் மண்ணும் புனிதன், தூய உயிரிடத்து நிலைவற்று விளங்கும் தூயவனம். அடுத்து சொல்றார் நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. நாட்டிசைக்கும் இப்ப இருக்கிற திசை 8 திசை, ஆனா பொதுவா நாம் என்ன திசை வச்சுக்கிறோம்? 4 திசை. அந்த 4 திசைக்கும் நலம் தருபவனாகிய அம்மையினுடைய கணவன். இப்ப இறைவனுடைய சக்தி தான் நமக்கு இந்த உலகத்துல நமக்கு நலத்தை கொடுப்பதற்கு இறங்கி வருகிறது நம்ம படிச்சோம். அப்போ நல்ல மாதுக்கு நாதன். எந்த நல்ல மாது? 4 திசைக்கும் அருளை நம்மை நோக்கி வழங்குகின்ற நாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யாருன்னு கேட்டா உமையை தன் ஒரு பாகமாக கொண்டிருக்கக்கூடிய இறைவன். அவன் ஆசை தீர கொடுப்பார், அலங்கள் விடைமேல் வருவார். இறைவன் எப்படி வருவார்? விடைமேல் தன் தூய் அம்மையோடு வருவாங்க. அப்படி வரும்போது எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டா நம்மளுடைய விருப்பம் என்னவோ அதை முழுவதும் கொடுப்பதற்காக இறைவன் இறங்கி வருவார். ஆசை தீர கொடுப்பார், அலங்கள் விடைமேல் வருவார். அப்ப இங்க இறைவன் அம்பிகையை ஒரு பாகமாக உடையவன். 4 திசைக்கும் எப்படிப்பட்ட நாதன் கேட்டா நல்ல நாதன், நல்ல மாதுக்கும் நாதனை. அப்ப நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. அடுத்து சொல்றார் மேற்திசைக்குள் தென் திசைக்கோர் வேந்தனாம். மேல சொல்லப்பட்ட 4 திசையில தென் திசைக்கு ஒரு வேந்தன் இருக்கிறான். அவன் யார்? தென் திசைக்கு கடவுள் கூற்றுவன் யமன், அந்த யமனுக்கு தலைவன். அப்ப இங்க சொல்ல வந்த செய்தி பார்த்தீங்கன்னா தென் திசைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கூற்றுவனை உதைத்தவனும். அடுத்து சொல்றார் அப்படிப்பட்ட சிவபெருமானது பெருமையை நான் துதிமுறையால் கூறுகின்றேன். அப்ப பாடலோடைய வரி எப்படி வச்சுக்கணும் கேட்டீங்கன்னா இன்னுயிர் மண்ணும் புனிதனை, நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, மேற்திசைக்குள் தென் திசைக்கோர் வேந்தானாம் கூற்றுதைத்தானை போற்றிசைத்து யான் கூறுகின்றேனே. பாடல் விளங்குதுங்களா? இப்போ இப்படி சொல்லிட்டு இதுக்கு என்ன செய்தின்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறார். இறைவன் அன்பருடைய அகத்தாமரையில் உறைபவன். மேல சொன்னார் இல்லையா, இறைவன் இன்னுயிர் மண்ணும் தலைவன். அதான சொன்னாரு, இன்னுயிர் மண்ணும் தலைவன். அந்த இன்னுயிர் மண்ணும் தலைவன் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பருடைய அகத்தாமரையில் உறைபவன். அகத்துல அப்படின்னா இதயம். இதயம் என்பது தாமரை வடிவில் இருக்கக்கூடியது என்பது யோக நூல்களில் சொல்லப்படுது. இதயத்தை நீங்க இயல்பாவே பார்த்தீங்கன்னா இந்த கூர்மையா இருக்கும். அதாவது தாமரை கூம்பி இருந்ததுன்னா விரியாம தாமரை முக்கா இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இதயம் இருக்கும். எல்லாருடைய இதயம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்படி தலைகீழாக கவிழ்ந்திருக்கும். இதயத்தோட வடிவம் பார்த்தீங்கன்னா நீங்க வடிவம் போடும்போது எப்படி பார்க்குறோம்? இப்படி வந்து ஆட்டின் இப்படி தானே போடுறோம். அது கூம்பு எப்படி இருக்குது? கீழே நோக்கி இருக்குது. ஆனா அதனுடைய முக்கு எப்படி இருக்கணும்? மேலே நோக்கி இருந்து விரிய வேண்டியது. அப்படி விரிய வேண்டியது யாருக்கு விரியும் கேட்டீங்கன்னா யார் ஒருவர் இறைவனை அகத்தில் உள்குகிறீர்களோ அவ்வுருவாய் அங்கே இறைவன் தோன்றுவார். எப்ப இந்த தாமரை விரிந்து நிற்கும்னு கேட்டா இறைவனை நினைக்க நினைக்க இந்த தாமரை மலரும். இறைவன் ஞான சூரியன். அந்த ஞான சூரியன் தோன்றுவதனால் அகத்தில் இருக்கிற கூம்பி கவிழ்ந்திருந்த தாமரையானது என்ன ஆகுங்க? நாளும் 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 சூரியனை நோக்கி விரிந்து மலர்ந்து நிற்கும். அப்போ அன்பர் அகத்தாமரையில் உறைபவனை, இன்னுயிர் மண்ணும் புனிதனை என்னதுங்க? அன்பர் அகத்தாமரையில் உறையும் தலைவன். அப்ப தலைவன் எப்படிப்பட்டவன்? நாம எப்படி நம்மளுடைய இதயத்தில் நினைக்கிறோமோ அப்படி நம் இதயத்தில் வந்து அருள் செய்பவன். திருக்குறள்ல மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வான்னு சொல்லுவார். அதுல சொல்லும் பொழுது மலர்மிசை ஏகினான்கிறதுக்கு உரை செய்த பரிமேலழகர் என்ன உரை செய்தார்னு கேட்டீங்கன்னா அன்பால் நினைவாரது அகத்தாமரையில் அவர் நினைந்த வடிவு கொண்டு சேரலின். நீங்க
இறைவனை என்ன உருவமா வணங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த உருவத்திலேயே தான் உங்களுக்கு வந்து அருள் செய்ய வருவான். நீங்க திருமாலை வணங்குங்க, சூரியனை வணங்குங்க, அம்பாளை வணங்குங்க, வேற 6 சமயங்கள்ல சொல்லக்கூடிய எந்த வகை கடவுளை வணங்கி நின்றாலும் இறைவன் எப்படி வந்து வணங்கி அவருக்கு அருள் செய்ய வருவார்னு கேட்டா, யார் எந்த வடிவு கொண்டு நினைக்கிறீர்களோ அந்த வடிவு கொண்டே வந்து இறைவன் நமக்கு காட்சி தருவார். சரிங்களா? ஏன் இவ்வளவு நாள் நமக்கு பழக்கப்பட்ட உருவம் அந்த உருவம் தான். எனவே அப்படிப்பட்ட உருவத்தோடு வருவாருங்கிறதுக்கு தான் நம்மளுடைய அப்பர் சாமிகள் ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். இரண்டாவது, நாள் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதன். அதை சொல்லும்போது இறைவன் உலகங்களுக்கெல்லாம் தலைவன். மூன்றாவது, மேற்திசைக்கு ஒரு தலைவனாம், மேற்திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம், அந்த வேந்தனை கூற்றுதைத்தவன் சிவபெருமான் காலகாலன். இறைவனை வழிபாடு செய்ய நமக்கு இறப்பு என்பது இல்லை. திருமூலர் சொல்கின்ற யோக நெறி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இறப்பு என்பது இல்லை. என்னங்க, நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு என்ன இறப்பு இல்லாமையா இருக்க போகுது? நிச்சயமா இந்த உலகத்தில் வந்தவர்கள் ஒரு நாள் சென்றே ஆக வேண்டும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்ன இறப்பு இல்லைன்னு கேட்டா, மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இறக்கின்ற வாய்ப்பு இனிமேல் நமக்கு இல்லை. யாரை நாம அந்த வழிபாடு செய்யணும்? அந்த காலகாலன். எல்லோருக்கும் காலத்தை கூட்டுபவன் காலன். அவனுக்கு ஏன் காலன்னு பேரு? உரிய காலத்துல வந்து கூட்டிட்டு போறதுனால அவனுக்கு பேரு காலன். இந்த காலங்கிறது கூட அந்த யமன் வகுக்க முடியாது. நமக்கு என்ன காலம் இறுதி காலம் என்பதை யமன் வகுப்பதல்ல. யமனுக்கு ஏற்கனவே இறைவன் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறது, இவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று நாள் முதல் தேதி முதல் நேரம் முதல் எல்லாத்தையும் குறித்து என்ன அனுப்பிடுவாருங்க. அதற்குரிய செய்தி தகவலை பதிவேடாக யமனுடைய கணிப்பொறிக்கு கம்ப்யூட்டருக்கு அனுப்பிடுவார். அவருக்கு என்ன வேலை? இன்னைக்கு காலையில வந்து அலுவலகத்துல உட்கார்ந்த உடனே சிஸ்டத்தை ஓபன் பண்ணார்னா இன்னைக்கு யார தூக்கணும். அவருடைய வேலையே என்ன? இன்னைக்கு யாரை தூக்கிறது. காலையில் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இருக்கும், புரியுங்களா? இவர் எல்லாரையும் போய் தூக்க முடியுமா? உலகத்தில் ஒரு நாளைக்கு இறப்பினுடைய விகிதம் எத்தனை சதவீதம் உங்களுக்கு தெரியும். கணக்கு போட்டீங்கன்னா அத்தனை பேர்த்தையும் இந்த கூற்றுவன் போய் தூக்கிட முடியுமான்னு கேட்டா, அவருக்கு அவர் யமனுடைய தூதுவர்கள் தமர்கள் என்று சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்தப்பா இந்த நாடு உனக்கு என்ன பண்ணு, இந்த நாட்டில் சாமி என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பட்டியல் கொடுத்துருக்கிறாரு, இந்த பட்டியல் படி என்ன பண்ணு, அவங்களே அந்தந்த நேரத்தில் என்ன பண்ணு, யாருக்கும் வேலையெல்லாம் கடுமையெல்லாம் கொடுக்கல, நீ பாட்டில் பொறுமையாக போய் என்ன பண்ண அவங்கள கூட்டிகிட்டு வந்துரு இப்படின்னு அந்தந்த பகுதிக்கு அந்தந்த யம தூதர்களை அனுப்பி உயிரை பிரிப்பதனால் உரிய காலத்தில் வந்து கூட்டி செல்வதனால் அவனுக்கு பேருங்க காலன். நிறைய பேர் அவனுக்கு இருக்குது. கூற்றுவன், யமன். கூற்றுவன்னா உயிரையும் உடம்பையும் கூறு பண்ணி பிரிச்சுட்டு போறனால அவனுக்கு பேர் எதுங்க கூற்றுவன். யமன்னா நாம படிச்சோம்ல இப்ப இயமம். இயமம்னா என்னங்க? விதித்தன செய்தல். யார் விதித்தன செய்தது? சிவபெருமான் விதித்ததை செய்வதனால் அவனுக்கு பேரு யமன். இல்ல, இந்த சிவபெருமானுக்கு என்ன பேருன்னு கேட்டா காலகாலன். காலனையே ஆள் உதைத்ததனால் அவனுக்கு பேரு காலனுக்கு ஒரு காலம் உண்டா? யமனுக்கு ஒரு காலம் முடிவு காலம். ஏங்க எத்தனை பேர்த்துக்கு முடிவு காலம் எழுதுறானே, இவனுக்கெல்லாம் ஒரு முடிவு வரவே வராதா அப்படின்னு நினைப்போம். அவனுக்கு முடிவை செய்கின்றவர் சிவம். அதான் திருக்கடவுர் வரலாறு. திருக்கடவுர் வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம புராணமா பார்க்கிறோம். மார்கண்டேயர் என்ற ஒருவர் 16 ஆண்டுகள் வரம் பெற்றார். இறைவனை பூசிக்கின்ற தவத்தை மேற்கொண்டதனால் அந்த யமன் என்ன பண்ண முடியல, கூட்டி செல்வதற்கு வந்தபோது அவருடைய பாசக்கயிறை மார்கண்டேயர் மேல் வீச இறைவனுடைய திருமேனி மீதும் சேர்ந்து விழ இறைவன் சிவபூசனை செய்கின்ற ஒரு அன்பரை வந்து அழைத்து செல்வதற்கு தடை செய்து தன்னுடைய காலால் சம்ஹாரம் செய்த இடம் திருக்கடை. இன்னும் கொஞ்சம் திருமந்திரம் படிக்கிறோம். நம்மளுடைய முறைப்படி திருமந்திர யோக முறைப்படி பார்த்தீங்கன்னா காலால் உதைத்தார்.
எதால உதைச்சாரு கூற்றுவன? கால். கூற்றுவன் என்பவன் யமன். யமன் உயிரை கொண்டு போறவன். உயிரை கொண்டு போற யமனை எதனால உதைக்கலான்னு கேட்டீங்கன்னா, கால் என்பது காற்றை குறிக்கும். காற்றின் வழியாக மூச்சு பயிற்சி மேற்கொள்ள மேற்கொள்ள நம்மளுடைய உயிரினுடைய இடம் என்ன ஆகுங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரங்கள்னு சொல்லி 6 ஆதாரத்தை கடந்து என்ன இடத்துக்கு போவோம்? சகசிரான தலம் என்று சொல்லக்கூடிய தலையினுடைய உச்சிக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி. இந்த 6 ஆதாரங்களையும் கடந்து போற ஊருக்கு பேர் தான் கடவுர். யோக காட்சியில கடவுர் என்பது வேறு, புரியுங்களா? கடையூருங்கிறது அதுதான். கடையூர்னா எல்லாவற்றையும் கடந்து செல்கின்ற ஊர். என்னென்ன கடக்கணும்? உடம்பை முழுக்க யோகங்களால் கடந்து எதன் வழியாக, எதன் வாயிலாக? காற்றை பயிற்சியின் வாயிலாக மேற்கொண்டு. அதனால கால் என்பது காற்றை குறிக்கும். அந்த காற்றாகிய மூச்சு பயிற்சியை மேற்கொள்ள மேற்கொள்ள நம்மளுடைய ஆன்மாவானது உடம்பு நீங்கி மீண்டும் பிறப்பில்லாத நிலையை பெறும். அதனால என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, காற்றை நீக்கி அந்த பயிற்சி மேற்கொள்வதனால காலனை காலால் உதைத்தவன். இது யாருனால இயலுங்கிறத சொல்றதுக்கு தான் இறைவனை வழிபாடு செய்கின்ற அந்த பயிற்சி, யோக பயிற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் இது சாத்தியம் இல்லை. இப்போ நாம் மூச்சு பயிற்சியெல்லாம் உள்ளுக்குள்ள அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. சரி, இப்போ நாம் மூச்சு பயிற்சி பண்ணி இந்த மூச்சையெல்லாம் அடக்கி பயிற்சி பண்ணணுமா? இப்போ எடுத்தோன்னு நம்மளால முடியுமான்னு கேட்டால், இந்த இந்த சிந்தனையே உங்களுக்குள்ள உங்களால் எவ்வளவு நேரம் நம்மளோட உடம்புல மூச்சை கணக்கிடுகின்ற வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளோ கணக்கிடுங்க. கணக்கிடுங்க, எவ்வளோ மூச்சு போகுது, எவ்வளோ மூச்சு என்றதில்லை. இந்த மூச்சு எங்கே போகுது, எங்கே வருது, இதுவே நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பரபரப்பை குறைச்சி கொடுக்கும். புரியுங்களா? நிறைய பேர்த்துக்கு திருமந்திரத்தினால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், திருமந்திரம் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு கூட தோணலாம். புரியுங்களா? இதில் நம்மளுடைய உயிருக்கான மூல விஷயம் இங்கே இருக்குது. சரிங்களா? இது அவர் ஒரு நாள் 2 நாளில் சொல்லிட்டு போன விஷயம் அல்ல. 3000 ஆண்டுகள் யோகத்திலிருந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்க. இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இதையெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாத, அனுபவிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா திருமூலர் இதை நமக்கு கொடுத்துட்டு போயிருப்பாரா? இது இந்த உலகத்திற்கு உங்களுக்கு பயன்படாது, அதனால் என்ன பண்ணலாம், இது எழுதி வச்சுட்டு போக வேண்டாம். அவர் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த ஓலைச்சுவடி எழுதி வச்சு போக மாட்டார். நமக்கு நிச்சயமாக இது பயன்படக்கூடிய நெறி. அதனால் இது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உயர்ந்த நெறி. இந்த உயர்ந்த நெறியை அனுபவிப்பதற்கு கொஞ்சம் சிவயோகத்தில் ஈடுபாடு இருக்கணும். நம்ம சிவபெருமானை நினைக்கிற அந்த வழிபாட்டில் கொஞ்சம் என்ன ஆகணும், ஈடுபாடு இருக்கத்தான் இந்த சிவயோக பயிற்சி கூடும். இப்போ அதனால் காலகாலன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இறைவன் எல்லா உயிர்களுக்கும் இறுதி நிலையை உண்டாக்குகின்ற காலனுக்கே இறுதியை கொடுப்பவன் சிவபெருமான். அதனால் அவனுக்கு பேர் காலகாலன். அதனாலதான் திருக்கடவுள சாமிக்கு பேர் என்னதுங்க, கார்த்திகாயினுடைய காலகாலேஸ்வரர். அம்பாளுக்கு பேரு கார்த்திகாயினி, இறைவனுக்கு பேரு காலகாலேஸ்வரர். அப்படிப்பட்ட பெருமானை, அது மட்டுமல்ல அவன் உமாபதி என இந்த முழுக்க பாடல் இறைவனுடைய இயல்பு யாது என்பதை காட்டுகிறது. சிவபெருமானுடைய இருப்பு இந்த உயிர் இன்னுயிரிட்டு தான் இருக்குன்னு சொல்றீங்களே, வேறு உயிரிட்டு இருக்காதவங்களுக்கான காரணத்தை சொல்றார். எல்லாம் உயிராயினும் போற்றி இசைத்த உயிரே இறைவன் விளங்கி நிற்கும் இடமாதலின் அந்த உயிர் இன்னுயிர் எனப்பட்டது. யாருடைய உயிர் இன்னுயிர் கேட்டா, சிவபெருமானுடைய திருவருளை தன்னுடைய அறிவிலை யார் ஒருவர் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய அறிவுக்கு உயிருக்கு பேரு இன்னுயிர். இன்னும் நம்மளுடைய இப்போ நீங்கள் திருமந்திரத்தை விட்டுட்டு மணிவாசகர்கிட்டையோ ஞான சம்பந்தர்கிட்டையோ போனீங்கன்னா இந்த நெஞ்சுக்கு ஒரு பேர் வைக்கிறார். மணிவாசகர் ஒரு பேர் வைக்கிறார், ஞான சம்பந்த பெருமான் ஒரு பேர் வைக்கிறார். சரிங்களா? மணிவாசக பெருமான் நெஞ்ச பிண நெஞ்சேங்கிறார். நீ பிண நெஞ்சு. ஏன் பிண நெஞ்சு? ஆடுகின்றிலை புத்துடையான் களற்கு அன்பு இலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமிலை துணையிலி பிண நெஞ்சே. எதையெல்லாம் செய்யலை, ஏன் பிண நெஞ்சுன்னு சொல்றார்?
இந்த நெஞ்ச பிண நெஞ்சுன்னு சொல்வதற்கான காரணம் சிவபெருமானுடைய திருவருளை எண்ணி நீ என்ன ஆகலை, ஆடலை, பாடலை, பதைப்பதை செய்யலை, அவனுடைய பாதமலரை தன் தலைமேல் சூடலை, இனிமேல் சூட்டுகின்ற சிந்தனையும் உன்னிடத்தில் இல்லை. இறந்த காலத்திலையும் இல்லை, இனி எதிர்காலத்திலேயாவது உங்கள்கிட்ட அந்த அறிவு இருக்குதான்னு கேட்டால் அந்த அறிவு உன்னிடத்தில் எதிர்காலத்திலும் இல்லை. அருணகிரிநாதர் அருமையாக சொல்லுவார், படிக்கின்றிலை பழனி திருநாமம், படிக்கின்றிலை பழனி திருநாமம், படிப்பவர்த்தால் முடிக்கின்றிலை. நீயும் படிக்க மாட்ட, யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய திருவடியும் பிடிக்க மாட்டேன். ரெண்டு வகையில் காட்டுறார். உனக்கு ஒன்னா படிக்கிறதுக்கு உன்னால தெரியல, இல்லைன்னா இன்னொரு வகையில் படிப்பதற்கு உன்னுடைய அறிவு மேவலை. படிக்கின்றிலை எதை? பழனி திருநாமம். படித்தவர் தாள் முடிக்கின்றலை, முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை, முருகா என்கிலை. வாயத்திறந்து என்ன ஒரு வார்த்தை என்ன சொல்ல மாட்டேங்கிற, முருகான்னு சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு எப்படி நல்ல கதி பிறக்கும்? உனக்கு நல்ல கதி பிறக்குன்னு ஆசை இருக்குது. உனக்கு என்ன ஆசை இருக்குது? எனக்கு நல்லதே பிறக்காதா, எனக்கு கஷ்டமே தீராதா. எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா? எனக்கு கஷ்டமே தீராதா, நல்லதே பிறக்காதா. ஆசை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். அந்த நல்லது அவங்க தகுதிக்கு தக்க மாதிரி, வீட்டில் இருக்கிற சூழலுக்கு தக்க மாதிரி, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன இடர்பாடு இருக்குதோ அதெல்லாம் நீங்கச்சுன்னா எனக்கு நல்லது நடக்குதா நம்ம நினச்சிக்கிறோம். அந்த நல்லதெல்லாம் நடக்கணும்னா நீ என்ன நினைச்சுக்க? ஒரு நாளைக்கு ஒரு 108 தடவை மந்திரத்தை சொன்னையா? இல்லை, நான் நினைக்க மாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன். சாமின்னு கும்பிட்டு என்ன பண்ணிடணும், சாமி நேரா இறங்கி நம்ம வீட்டுக்கு நின்று உனக்கு என்னமா வேணும், என்ன கஷ்டம் அப்படி சொல்லுன்னு உடனே தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எந்த விதத்தில் நியாயம் என்று அருணகிரிநாதர் கேட்கிறார். படிக்கின்றிலை பழனி திருநாமம், படித்தவர் தாள் முடிக்கின்றிலை, முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை, முருகா என்கிலை, ஒருபோதும் முருகா என்கிலை. ஒரு பொழுது உட்கார்ந்து முருகா முருகா முருகான்னு கூப்பிடமிட்ட எங்கனே முக்தி காண்பதுவே. பாட்டை முடிக்கும் போது என்ன சொல்றாரு? எப்படி உனக்கு முக்தி கிடைக்கும்? நம்மளாம் முக்தியை தேடியா வந்திருக்கிறோம்? இல்லை. வாழ்க்கையில கஷ்டம், உடம்பு கஷ்டம், வீட்டில் கஷ்டம், எதையாவது நினைச்சுதான் கோயிலுக்கு வருவோம். எடுத்தோடனே கோயிலுக்கு வந்தோன்னு முக்திக்கு வேண்டிய வருவோம். சரிங்களா? அப்படிலாம் யாரும் பெரும்பாலும் முக்தி வேண்டிதான் கோயிலுக்கு வரவங்களா கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய இடர்பாடு, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட சூழல்லாம் நீங்கணும்னு வரோம். அப்போ உயர்ந்த நிலையா இருக்கக்கூடிய முக்தியை கொடுக்கக்கூடிய இறைவன்ட்ட இந்த உலக விருப்பங்களை எல்லாம் கேட்கறையே, நீ கேட்கும்போது அவன் கொடுக்க தயாரா இருக்கிறான். ஆனா அவனிடத்துல என்ன அன்பு கொண்டு நீ நிற்கிற? அப்ப இங்க இறைவனை வழிபாடு செய்கின்ற உயிர் பேரு நல்நெஞ்சு. இறைவனை வழிபாடு செய்யாமல் அவனை பற்றி நினைப்பே இல்லாத நெஞ்சுக்கு பேரு பிண நெஞ்சு. சரிங்களா? அதேதான் ஞான சம்பந்த பெருமான், நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய். நீ நல்ல நெஞ்சா இருந்தா என்ன பண்ண? நீ நாளும் நினை, நீ நாளும் பூநாளும் தலை சுமப்ப, புகழ் நாமம் செவி கேட்ப, நானாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வி. இப்ப நாம் என்ன செய்யணும்னு இந்த ஒரு பாட்டில் சொல்லிட்டு போயிட்டார். இந்த உலகத்துல நீ செய்ய வேண்டியது என்ன? உனக்கு நன்மை நடக்கணும், உனக்கு ஆசை இருக்கா? நீ என்ன செய்யணும்னு கேட்டா, நீ நாளும் நன்னெஞ்சே நினை. வேற ஏதாவது சொன்னாரா? நீ நாளும் நினை. இந்த நாளும் சிவபெருமானை எப்படி நினைக்கணுங்கிறது அடுத்த 2 வரி. நாளும் நினைன்னு சொன்னீங்களே, எப்படி நினைக்கணும்? பூநாளும் தலை சுமப்ப, புகழ் நாமம் செவிகேப்ப, நாளும் நவின்றேத்த. இறைவனை நாள்தோறும் கையில் பூமலர் கொண்டு சென்று வழிபாடு செய், அவனுடைய புகழை செவியில் கேள், நாவினால் புகழ்ந்தேத்து. இதுதான் நீ நாளும் நினைக்க வேண்டிய முறை. இவ்வளவு எளிமையா சொல்லிட்டு போனாங்க நம் பெரியோர்கள். அப்படி இங்க எந்த உயிர் இறைவனை போற்றி இசைக்கிறதோ அந்த உயிருக்கு பெயர் தூய உயிர். எனவே தூய உயிர் என்பது இறைவனை போற்றி இசைக்கின்ற உயிர் தூயவர். என்ன போற்றி இசைக்க வேண்டும்? திருக்கோயிலுக்கு செல்லணும், வீட்டில் வழிபாட்டு அறையில நாள்தோறும் இறைவனை பாராயண முறையில் அவனை வழிபாடு செய்யணும். உங்களால முடிஞ்சா சிவபுராணம் காலையில, முடிஞ்சா காலையில வேயுறு தோழி பங்கன், எந்த பதிகம் யாருக்கு என்ன நன்மை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குரிய பதிகம் இருக்குது. படிச்சு முடிச்சு ஒரு 5 நிமிடம் 5 எழுத்து மந்திரத்தை தியானத்துல நிறுத்தி
உங்களுடைய விருப்பங்களை சொல்லி வர வர இறைவன் அதற்கு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார். எப்போ ஒரு நமக்கு தேவை இருக்குதோ அப்பதான் இறைவன் மீது அன்பு வருங்க. நமக்கு ஒரு தேவை இல்லாத போது இறைவனிடத்தில் என்ன வராது? அன்பு வராது. அது ஏதாவது ஒரு தேவை, ஒன்னா உலக தேவையா இருக்கலாம், இல்ல இறைவனே தேவையா இருக்கலாம். ஞானிகளுக்கு இறைவனே தேவை, நம்போன்றவர்களுக்கு உலகமே தேவை. உலக தேவையை கேட்டு நிற்கும் போது காலையில் எழுந்தமா குளிச்சு வழிபாடு செய்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சு செஞ்சா கூட தப்பு கிடையாது. புரியுதா? ஏன்றா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அமர்ந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாள்தோறும் இறைவனை என்ன பண்ணணும்? ஒரு பூவும் மலரும் கொண்டு அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லி சிவபுராணத்தை சொல்லி வேயிறு தோழி பங்கு, காலையில வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சூழல் வருதா, வேயிறு தோழி பங்குன்னு சொல்லி புறப்பட்டு போகணும். இப்படி எந்த உயிர் இறைவனை போற்றுகிறதோ, போற்றுவது எப்படின்னு சொல்லிட்டார். எந்த உயிர் இறைவனை போற்றுகிறோ அந்த உயிருக்கு பெயர் இன்னுயிர். இங்க வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை உயிர்கள் இன்னுயிர் தான். இறைவனை போற்ற வேண்டும் என்ற விருப்பத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கோம். எனவே அப்படி இந்த இன்னுயிர் மண்ணுகின்றேனே என்று காட்டுகிறார். எனவே இந்த பாடல் இறைவனுடைய பெருமையை உணர்த்தற்கு எழுந்தள்ளி இருக்கக்கூடிய பாடல். முடிக்கும் போது என்ன முடிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, நான் போற்றுகின்றேன் நீங்களும் போற்றி உய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஞானிகளுடைய கருணை குறிப்புங்க. இறைவனை வழிபாடு செய்வது அவங்க செஞ்சிருந்தா அவங்க பெற்ற அனுபவத்தை அவங்க அதோட வச்சுட்டு போயிருக்கலாம். நீங்க 3 வயதுல ஞானசம்பந்த பெருமான் இறைவன் இடத்துல அருள் பெற்றார். அவர் அருள் பெற்றாச்சு இல்லை, என்ன பண்ணிருக்கலாம்? அப்படியே போயிருக்கலாம். யாருக்கும் வந்து 16 வயசு வரை வாழ்ந்து எத்தனாயிரம் பாடல்களை கொடுத்து எத்தனை பயனுடைய பதியங்களை கொடுத்திருக்கிறார். இத்தனையும் கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு போனதுக்கு காரணம் இதுவோ, எனக்கு நம் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அனுபவம் இது. இந்த அனுபவத்தை நீங்களும் பெறுங்க, எல்லோருக்கும் வாரி வழங்கி. ஆனா இது சொல்லுவார் தாய்மானவர் சொல்லும் பொழுது, இந்த ஆனந்த வாரி, இந்த கடல் விரவி இருக்குது, எங்கெங்கோ விரவி இருக்குது, இதை கொள்வார் இல்லைம்பார். சரிங்களா? இது சிவபெருமானை நெருங்கி அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை பெறுகின்றவர்கள். நான் அந்த அனுபவத்தை பெறுகின்ற காலத்துல அதுல இருக்கக்கூடிய இன்பத்தை வாய்விட்டு கூட சொல்ல முடியாது. அப்போ இந்த சிவானந்தத்தை நீங்க என்ன பண்றாரு? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகன் கொடுத்துட்டு போனவங்க தான் ஞானிகள். எனவே இங்க சொல்ல வந்தது, நான் இறைவனை போற்றி செய்து வழிபாடு செய்கின்றேன், நீங்களும் போற்றி செய்து வழிபாடு செய்யுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நம்மளை பத்தி நினைச்சு பார்ப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நாம் அமர்ந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நாம் ஒருவர் அமர்வதற்கு, இந்த இடத்துலனா ஊத்தங்கரையில வந்து ஐயப்பன் கோயில்ல வந்து அமர்ந்திருக்கிறதல்ல, இறைவனை நினைக்கின்ற இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது கண்டிப்பா யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர், நான் இந்த மாதிரி கைலாசநாதர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், பிரதோஷத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், வாங்க நீங்களும் பிரதோஷத்துக்கு வாங்க, வாங்க நீங்களும் வழிபாட்டுக்கு வாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் அழைச்சாங்க இல்லையா? இந்த அழைக்கின்ற உயிரெல்லாம் இன்னுயிர். நம்ம என்ன வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா, சிவானந்தத்தை நாம் பருகுவதோடு நிற்கக்கூடாது. சிவானந்தம்ங்கிற அனுபவமே நமக்கு கிடைக்கலனாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இறை வழிபாட்டில் நம்ம நிற்கிறோம் பாருங்க, வேற எந்த விதமான எண்ணமும் இல்லாம ஒரு பிரதோஷம் போனீங்க, ஒரு 3/4 மணி நேரம் எதை நினைச்சீங்க? யாராவது வீட்டை பத்தி நினைப்பீங்களா? 3/4 மணி நேரம் அபிஷேகம் ஆகுது, ஆராதனை ஆகுது, அங்க மந்திரம் சொல்றாங்க, அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பையனை பத்தி இல்லை, பொண்ணை பத்தி இல்லை, வீட்டுக்காரரை பத்தி இல்லை, மனைவியை பத்தி இல்லை, எதையும் நினைக்காம உட்கார்ந்து இருக்கிறீங்களா? 3/4 மணி நேரம் வேற எதையும் நினையாமல் நம்மை அறிவை பூஜ்ஜியமாக்கி அமைதிப்படுத்தி ஒருத்தர் வச்சிருக்கிறார்ல. இந்த இன்பம், இந்த அனுபவம் கிடைக்கணும்ட்டு வெளிநாட்டிலிருந்து லட்சமாக கொண்டு வந்து ஆசிரமங்களில் கொட்டுகிறார்கள் வெளிநாட்டவர். என்னைய ஒரு மணி நேரம் பீஸா வச்சிருங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணா தரேன். ஏன் எனக்கு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். 3/4 மணி நேரம் பிரதோஷத்துல போய் உட்காந்துங்க, எதையும் நினைக்கல. நீங்க என்ன பண்ணீங்க? சாமியோடைய நீங்க சாமி என்ன கொடுக்குறாரு, நாம கேட்டதை கொடுக்குறாரா கொடுக்கலையா, அதெல்லாம் தூர வைங்க, தூரமா வைங்க. என்ன கொடுத்துட்டாரு? 3/4 மணி நேரம் நம்ம அறிவு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அமைதியா வச்சிருக்கிறாரு. சும்மா இருக்க மாட்டாம அங்க போய் உக்காந்துக்கிட்டோம், அது பாட்டில் அபிஷேகம் ஆக நான் என் கையை அலைபேசியை பேசிக்கிட்டு அதை பார்த்துட்டு உட்காந்துட்டோம்னா அதுதான் நம்மளுடைய வினைன்னு அர்த்தம்.
நாம் கொண்டு வந்திருக்கிறோடைய வினை என்னன்னு கேட்டால் அங்கே போய் புரியுங்களா, பழமொழி சொல்லுவாங்க, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனானா அங்கே போய் 2 கொடுமை தலை விரிச்சு போட்டு ஆடிச்சான்னு சொல்கிற மாதிரி சும்மா இருக்க மாட்டாமல் அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு இதனால தான் கூப்பிடுறாங்க, இதில் தான் கூப்பிடுறாங்க, இதில் தான் இடர்பாடு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா ஒரு பாருங்க அமைதியாக நான் நல்ல ஒரு சிந்தனையில் இருக்குன்னு நினச்சி போனீங்கன்னா இப்படி இறைவன் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். இப்படி போய் பெற்ற அனுபவத்தினால தான் நாம் என்ன பண்ணியிருப்போம், ஒருத்தரை வாங்க நீங்களும் இந்த அனுபவத்தை பெருங்க கூப்பிட்டாங்க இல்லைங்களா. இப்படி ஒவ்வொருவருக்கும் இந்த நினைப்பு வேணும். நீங்கள் பெற்ற இன்பத்தை நாம் மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்மளுடைய திருமூல நெறியில நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வாசகம்தான், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். திருமூல நெறியில நம்ம தொடங்கி இருக்கிறோம். அதனால ஒவ்வொருவருக்கும் என்ன தோணுன்னு கேட்டா இந்த இன்பத்தை நம்மோடு சேர்ந்தவர்கள் இருப்பவர்கள் நம்ம வேலை என்ன, போஸ்ட் போட வேண்டியது. எடுத்து படிக்கிறாரு, டெலிவரி ஆகுது ஆகலை, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நாம் என்ன பண்ணணுங்க, நம்ம தபாலை போட்டுக்கிட்டே இருக்கணும். தபால் போய் சேர்ந்து அவர் எடுத்து ஒரு நாளைக்கு படித்து அவருக்கு சிவபுண்ணியம் தவம் இருக்கும்னா எடுத்து படித்து ஆமாம் நானும் வரேன், எப்போ நானும் வரேன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டீங்க, கூப்பிட்டோன்னு வந்துடுவாங்களா? அன்னைக்கு அவருடைய தவம் என்னைக்கு கைகூடுதோ எத்தனை நாளாக கூப்பிட்டுட்டு இருக்கிறார் ஐயா, நாம் ஒரு நாள் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், அறிவு சொல்லும். எனவே அப்படிப்பட்ட செய்தியை நான் போற்றுவதனால் நீங்களும் போற்றி வணங்குகள் அப்படின்றார். ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நம்பனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்கின்றானை எண்ணில்லாத தேவர்களில் ஒருவனாய் அவர்களோடு ஒப்ப நிற்பவனும். இந்த சிவபெருமானை எல்லா தேவர்களோட ஒருவராக நின்றாலும் அவன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா உழைப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நம்பனை, அவ்வாறு எல்லா தேவர்களோடும் ஒப்ப அவன் நிற்பினும் அவர் அனைவராலும் என்றும் வணங்கப்படுபவனும். சிவபெருமான் சேர்ந்தறியா கையன். இறைவன் எங்கேயாவது கைகூப்பி வணங்குகின்ற காட்சியை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? மற்ற எல்லா தெய்வங்களிடத்திலும் வணங்குகின்ற காட்சி இருக்கும். இன்னைக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் பூசை செய்த திருத்தலம் உண்டு. இந்திரன் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அவன் சென்று சிவபெருமானை பூசித்த திருத்தலம் இந்திரநீல பற்பதம் வடநாட்டில் இருக்குது. இந்திரநீல பற்பதம் இங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது தூங்கானை மாடம், விருதாச்சலத்துக்கு பக்கத்துல தூங்கானை மாடம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலத்துல இந்திரன் தேவலோகத்திலிருந்து வந்து பூசை செய்தான். எப்படிங்க வந்தார் அப்படின்னா இந்திரலோகத்திலிருந்து தேவன், இந்திரலோகத்திலேயே அவர் நாள்தோறும் சிவபூசை செய்கிறவர். அவர் என்ன செய்தாரா, பூமியில சென்று பூசிக்க வேண்டும் என்ற ஆசை அவரிடத்தில் இருந்தது. ஆனாலும் இந்திரலோகத்தை விட்டு பிரியவருக்கு மனசில்லை. ஒரு நாள் என்ன பண்றார், இந்த பூமியில சென்று பூக்களை எல்லாம் பறித்து வச்சு பூசை பண்ணணும். தேவலோகத்துல பூவெல்லாம் நிறைய கிடைக்குன்னு நினைச்சக்கூடாது, சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க குளிர் பிறந்த குளிர் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே தாண்டி வடநாட்டுக்கு மேலே போனீங்கன்னாவே அங்கெல்லாம் கைலாஸ் எல்லாம் மிகுந்து குளுமை அதிகமையாக இருக்கும்போது பூக்கள் அதிகமாக போகும், செடியே கருகி போயிடும். இந்திரன் சிவபூசனைக்கு பூ வேண்டி மேல் உலகத்திலிருந்து என்ன பண்ணாருங்களா, 3 பேரை அனுப்புகிறார். முதல்ல இந்திரனுடைய வாகனம் யானை, தூங்கானை மாடம், பெண் ஆ கடம், 3 வகையான பேரை உடையது. பெண் ஆ கடம். பெண் என்பது காமதேனு என்று சொல்லக்கூடிய பசு. பெண் என்பது தேவ மகளிர். கடம் என்பது யானை. பெண் என்பது தேவலோகத்து பெண்கள். ரம்பை, ஊர்வசி போன்ற தேவலோகத்து பெண்கள் இருக்கிறாங்களா, அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டார் பூமிக்கு. என்னன்ட்டு, நீங்கள் எல்லாம் போய் நிறைய மலர்களை பறிச்சுட்டு வாங்க, பூசிக்கணும். போனாங்க. தூங்கானை மாடத்துக்கு வந்தாங்களாம். வந்து சிவபெருமானுடைய அழகை பார்த்து அந்த சோலையை பார்த்தாங்களாம். அப்படியே மயங்கி சிவபெருமானுடைய அழகில் அங்கேயே நின்றாங்களாம். எங்கடா போன தேவரம்பைகளை எல்லாம் இன்னும் காணோம் அப்படின்னு இந்திரன் வியந்து
இரண்டாவது காமதேனுவாகிய பசு ஆவை கீழே அனுப்பினாராம். அதுவும் வந்தது, சிவபெருமானை பூசித்து இங்கேயே நின்றது. மூன்றாவது தன்னுடைய வாகனம் ஐராவணம் என்று சொல்லக்கூடிய வாகனத்தை அனுப்பிச்சார். அந்த கடம் யானையும் வந்து இங்கே தூங்கானை மாடத்தில் நின்றுச்சு. இந்த மூன்றையும் காணவில்லையே என்று இந்திரன் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். பெண்ணாகடம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு பேர், அதனாலதான் பெண்ணாகடம். அதுக்கு முன்னாடி அதுக்கு வரைக்கும் அதுக்கு பேர் என்னதுங்க? தூங்கானை மாடம். தூங்கானை மாடம் பெண்ணாகடமாக அழைக்கப்பட்டது. இந்திரன் தேவலோகத்தில் வந்து சிவபெருமானை பூசித்த திருத்தலம். இந்திரன் மட்டுமா? ராமர் பூசித்த திருத்தலம் ராமேஸ்வரம். எத்தனை கோயில் பார்க்கலாம் நீங்க. தேவாதி தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் பூசிக்கக்கூடியவர். இறைவன் எல்லா தேவர்களிலும் ஒருவராக நீங்களா கருதிக்கிட்டு இருப்பீங்க. அவர் எல்லா தேவர்களிலும் ஒருவர் கிடையாது, அவன் எல்லாத்திற்கும் மேலானவன். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்கள். அதனாலதான் தேவாதி தேவர்களும் தேவே போற்றி. அப்பர் சுவாமிகள் போற்றி திருத்தாண்டகத்துல சொல்றாரா இல்லையா? தேவாதி தேவர்களும் தேவே போற்றி, சென்றேறி எங்கும் பறந்தாய் போற்றி, ஆவா அடியேனுக்கு எல்லாம் போற்றி, அல்லல் நடை அளந்தேன் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே. இங்க எண்ணில்லாத தேவர்களை ஒருவராக அவரை நீங்கள் நினைத்து கொண்டாலும் அவன் எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுவானும். அது மட்டுமல்ல, தன்னை அடைந்தவர்களாலும் தன் தன்மை முழுதும் அறியப்படாத மேலானவன். இறைவனை முழுமையாக அறிந்திருப்பவர்கள் என்பவர்கள் கிடையாதுன்னு சொல்றார். அதுக்குத்தான் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பக்கம் நின்றார் அறியாத பரமன். இறைவனை என் அறிவு கொண்டு பார்த்தேன்னா அவர் சிக்கவே மாட்டார். நான் அன்பு கொண்ட பிடிச்சேன்னா சிக்கிக்குவார். யாரு எதுல தேடுறேங்கிறது அவங்க பிரியம். நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நிறைய புத்தகத்தை படிச்சு சாமியை நான் என்ன பண்ண போறேன். படிச்சவங்களுக்கே உரிய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா கர்வம். படிச்சா என்ன வந்துடும் கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஈகோ வந்துடும். செல்வத்தினால ஈகோ வரும், படிப்புனால ஈகோ வரும், குலத்தினால ஈகோ வரும். எதனாலாம் தான் பெரியவர் என்று கருதி கொள்வோம். செல்வத்தினால பணம் காசு வந்துருச்சுன்னா நான் பெரிய ஆளுன்னு நினைப்போம். அப்புறம் கல்வி அதிகமாக படிச்சுட்டா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமான்னு நினைப்போம். அதுக்கு மேலே நான் பிறந்திருக்கிற குலத்தை நினைத்து நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன ஜாதி தெரியுமா, நான் என்ன குலத்தில் பிறந்திருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு. இந்த மூன்று விஷயம்தான் நம்மை பெருமையாக கருதி கொள்ளக்கூடிய விஷயங்கள். உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மூணை தவிர வேற கிடையவே கிடையாது. ஏன்னா நாம் முடிவு பண்ணல, வள்ளுவர் முடிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறார். சரிங்களா? ஒருவனை உயர்த்தி காட்டுவது எது என்றால் செல்வம், கல்வி, குலம். இந்த மூன்றினாலும் இறைவனை நாம் அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. சிவபெருமானை நான் உயர்ந்த செல்வம் உடையவன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. அதை விளக்குகின்ற புராணம் தான் அருணாச்சல புராணம். சிவபெருமான் அண்ணாமலையாராக நெருப்பு வடிவாக தோன்றி தன்னுடைய காட்சி யாருக்கும் தெரியாம அந்த ரெண்டு பேரும் தெரிய முடியாம அலைஞ்சாங்களே, அந்த புராணத்துடைய தத்துவம் என்னங்க? என்ன தத்துவம்? திருமால் செல்வத்திற்கு அதிபதி, பிரம்மன் கல்விக்கு அதிபதி. ரெண்டு பேரும் அந்த முனைப்பினால் தேடினார்கள். அந்த முனைப்பினால் அவன் அகப்பட மாட்டான். அப்ப என்ன நமக்கு அறிவுரை எங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த புராணத்துல சிவபெருமான் பாதாளம் 7 கீழ் உயர்ந்தார் போனாரா, அவருடைய முடி எல்லா உலகுக்கும் மேல போச்சா, அந்த ஆராய்ச்சி புராணம்லாம் நமக்கு இல்லை. சரிங்களா? அவங்க அப்படி தேடி இருக்கிறாங்க. நமக்கு என்ன அறிவுரைன்னு கேட்டா, இறைவனை செல்வம் இருக்கிறது என்கின்ற முனைப்போடு இருக்காதே, பிடிக்க முடியாது. படிச்சிருக்கிறாங்கிற நினைப்போட முனையாத, பிடிக்க முடியாது. அப்ப எப்படிங்க பிடிக்கிறது? எப்படியெல்லாம் பிடிச்சாங்க, எப்படியெல்லாம் கிடைக்கலன்னு சொல்றதான் திரு அண்டப்பகுதி. அண்டப்பகுதியில சாமி எப்படியெல்லாம் போய் தேடினாங்க? திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒளித்தும். எல்லா திசையிலையும் போய் தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. முறையொளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும், ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உரைப்பவர்க்கு ஒளித்தும், மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கும் ஒளித்தும், இத்தந்திரத்தின் காண்டுமென்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தின்
அவ்வையின் ஒளித்தும். எப்படி எப்படியெல்லாம் முயற்சி பண்ணாங்க, அப்படி எப்படியெல்லாம் அவருக்கு ஒளித்து ஒளித்துனுங்க மறைந்து மறைந்து நின்றார். நான் வேதம் படிச்சிருக்கிறேன், மறைத்திறம் நோக்கி வருந்தினர் ஒளித்தம்னா நான் வேதம் படிச்சிருக்கிறேன், சாமிக்கு பக்கத்திலேயே நின்று பூசை பண்றேன், அதனால நான்லாம் நல்லா சாமி எனக்கு தெரியும் நினைச்சு பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேன். எப்படி கிடைப்பார்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒளிக்கும் சோரனை கண்டனம் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை. அதனாலதான் சாமியை அன்பு கொண்டு தேடுங்க. சிவபெருமான் எந்த வலைக்கு எந்த இதுக்கு யாருக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அன்பருக்கு அன்பனே. எளிமையா சொன்னார் சிவபுராணத்துல. எப்படி சொல்லிட்டாரு? அன்பருக்கு அன்பனே. அடுத்த வரி, அல்லாதார்க்கு அல்லாத வேதியனே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமனே ஆதியனே அந்தம் நடுவாகிய. இப்படி எல்லாருக்கும் வேறு வேறு மாறினாலும் சிவபெருமான் அன்பர்களுக்கு அன்பனாக நாம பணிஞ்சு, சாமி என்கிட்ட என்னுடைய அறிவு மிகுந்த அறிவெல்லாம் கிடையாது, உங்களுடைய கருணையினால் நான் இருக்கிறேன் என்று அவரை பணிந்து நின்றால் நெருங்கி நிற்பார். அப்பா அடிக்கடி ஐயா சொல்லுவார், விரும்பி நின்னீங்கன்னா நெருங்கி நிற்பார், வெறுத்து நின்னீங்கன்னா ஒதுங்கி நிற்பார். விரும்பி நிற்கிறதா வெறுத்து நிற்கிறதா நாம தான் முடிவு பண்ணோம். எப்பயுமே இறைவன் அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா நம்மை நோக்கி 10 அடி வருவார். அவரை நோக்கி ஒரு அடி பின்னாடி வச்சீங்கன்னா 100 அடி பின்னாடி போய் நிற்பார். உனக்கு இப்போ அவசரம் இல்லையாட்டு இருக்குது, நீ என்ன பண்ண, உனக்கு எப்போ அவசர காலமா அப்போ கூப்பிடு, நான் என்ன வரேன் அடிச்சுட்டு வரேன் 108 மாதிரி. அவசர காலத்தில் கூப்பிடும்போது அவசர ஊர்தியாக வருவார். புரியுங்களா? நாம் வேண்டான்னு விளங்கினா தூரத்தில் போகிற மெயில் மாதிரி எக்ஸ்பிரஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க, தூரத்தில் விலகி போயிடுவார். சாமியை நாம் வேணுமா விருப்பமா கூப்பிடணுமாங்கிறது நம்ம கையில். எனவே இங்கே அவர் சொல்லுகிறார், பக்கம் நின்று அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. அப்படி எல்லாராலும் வணங்கப்படுவனும் தன்னை அடைந்தவர்களாலும் தன்மை முழுதும் அறியப்படாத மேலானவனும் ஆகிய சிவபெருமானது பெருமையை யான் அவனுள் அடங்கி நின்று உணர்ந்து துதிக்கின்றேன். இப்போ இந்த பாடல்ல நமக்கு சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்வி என்பது உயர்ந்த கடல். சரிங்களா? நான் படிச்சிருக்கிறேன், நான் நிறையா தெரிஞ்சு வச்சிருக்கிறேங்கிறதுக்காக சிவபெருமானை பற்றி நான் என்ன வேணா பேசலான்னு பேசிட முடியாது. புரியுங்களா? அவன் அருளாலே அவன் தாழ் மன. இறைவன் இங்கிருந்து நம்மளுக்கு பேசினா தான் நம்மளால பேச முடியும். அதனால தான் திருவிசைப்பா பதிகத்தில் நம்ம முதல் பதிகமே ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடு. ஒளிவிளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து வந்தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே. நான் விளம்பணும், நீ எனக்குள்ள இருந்து விளம்பு. நான் ஒரு பொருளை சுவைக்கணும், யார் உள்ள இருந்து சுவைக்கணும்? சிவபெருமான் உள்ள இருந்து சுவைக்கணும். இப்போ நீங்கள் இதையெல்லாம் சொல்லி விளக்கணும்னா சித்தாந்தம் சொல்லித்தான் ஆகும். அது எப்படிங்க எனக்குள்ளேருந்து சிவம் சுவைச்சாதான் நான் என்ன உலகப் பொருளை அனுபவிக்க வேண்டுமானாலும் அவரிலிருந்து உள்ளிருந்து அனுபவித்தாலொழி அந்த பொருளை நான் அனுபவிக்க முடியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? 5ஆம் நூற்பாவும் 11ஆம் நூற்பாவும் நாம் படிக்கணும். காணும் உபகாரம் காட்டும் உபகாரம். சாமி ஒரு பொருளை நமக்கு காட்டவும் அவதான் உபகாரம் செய்யணும். அந்த பொருளை காட்டும் போது எனக்கு உள்ளிருந்து காணுகின்ற உபகாரத்தையும் அவன் தான் செய்யறாரா இல்லையாங்கிறது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ நாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க, எல்லாரையும் அனுப்பிச்சி விட்றாங்க, போய் என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குறாங்க. நிறைய கடை வீதியில் இருக்குது, எல்லாரும் ஒரு பொருளையே பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? எதுக்காப்புல துணி கடை இருக்குதுன்னு ஒருத்தர் துணி கடையில் இருக்கக்கூடிய பட்டு புடவையை பார்த்துன்னு எழுதி சொல்லுவீங்க. ஒருத்தர் எதுக்காப்புல பஜ்ஜி போண்டா கடை இருக்குது, போண்டா சாப்பிட்றதுக்கு தோணுச்சுன்னு சொல்லுவீங்க. எல்லாருக்கும் ஒன்றே தோணுமான்னு கேட்டால் தோணாது. எனக்கு அனுபவத்துக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை அறிவுக்குள்ளிருந்து அறிவிப்பவன் இறைவன். அதான் அவன் செய்கிற உபகாரம். சரி, ஏன் எனக்கு பட்டுப்புடவை மேலே நான் என் கண்ணு என் அறிவு ஏன் போகலன்னு கேட்டால், எனக்கு இப்போ அந்த பொருள் மேலே அனுபவத்துக்கு தேவையில்லைன்னு சாமி என்ன பண்ணியிருக்கிறாரு?
அதை என் அறிவுக்குள்ள காட்டலை. சரிங்களா? இப்போ நமக்கு அனுபவத்துக்கு வர வேண்டிய பொருளை, உலகப் பொருள் அனைத்தும் அனுபவ பொருள் தான். ஆனால் நமக்கு அனுபவத்துக்கு வர வேண்டிய பொருள் எதுவோ அதைத்தான் நம்ம அறிவிலிருந்து இறைவன் காட்டுவான். அந்த உபகாரத்துக்கு பேர் தான் காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். நிறைய விரிவு இருக்கு, அதெல்லாம் விரிவு மேலே அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எதை அனுபவிக்க வேண்டுமானாலும் அந்த அனுபவத்திற்கு இறைவன் உள்ளே துணை செய்ய வேண்டும். எப்படி நாம் ஒரு பொருளை பார்க்கணும்னா நம்ம உயிர் நமக்கு துணை செய்தா இல்லையா? கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், உடம்பால் அனுபவிக்கிறோம், வாயால் சுவைக்கிறோம், மூக்கால் நுகர்றோம். இந்த 5 வகையான அனுபவத்துக்கும் எது துணை செய்கிறது? உயிர் துணை செய்யலைன்னா இந்த 5 வகையான அனுபவம் நிகழாது. உட்காந்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? உயிருக்கு விருப்பம் இல்லைன்னா நான் சொல்கிறது காதில் விழவே விழாது. உங்களுக்கு கேட்கணும்னு விருப்பம் இல்லைன்னா, கேட்கணும்னு விருப்பத்தோடு தான் வந்து உட்காந்துருப்பீங்க, புரியுங்களா? திடீர்னு அறிவு வேற எங்கேயாவது என்ன பண்ணோம், நினைப்பு போகும். என்னத்துனால போகும்? அதுதான் அறியாமை. வீட்டு நினைப்பு. 1 மணிக்கு மேலே அங்கே போகலான்னு சொன்னால் எப்படி போகலாம்? பேசிகிட்டு இருக்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கேட்டுருக்க 1 மணிக்கு மேலே அங்கே போகலான்னு நினச்சோம், எப்படி போகிறது? அவரே வர சொல்லிடலாமா, இல்லை நாம் கிளம்பி வண்டியில் போயிடலாமா அப்படின்னு போன நேரத்தில் அறிவு எங்கே போச்சு? அங்கே போச்சா? இங்கே சொன்னது பிடிக்காது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவுக்குள்ள நான் உன்னை அறிய வேண்டும்னா எது துணை செய்யணும்? உயிர் துணை செய்யணும். உயிர் துணை செய்யாமல் 5 புலனும் ஒரு பொருளை போய் பற்றாது. என் உயிர் கண்ணில் பொருந்துச்சுன்னா வெளியே காட்சியை பற்றும். என் உயிர் காதில் பொருந்துச்சுன்னா புறத்தில் இருக்கக்கூடிய ஓசையை பற்றும். என் உயிர் நாக்கில் பொருந்துச்சுன்னா சுவையை பற்றும். என் உயிர் மூக்கில் பற்றுச்சுன்னா நுகர்ச்சியை பற்றும். எந்த பொருளை அனுபவிக்க வேண்டுமோ அந்த பொருளை போய் உயிரை பற்றி. உயிர் பற்றாது ஒரு புறப்பொருளை போய் உயிர் அனுபவத்துக்கு வராது. இந்த உயிர் எப்படி புறப்பொருளை பற்றுவதற்கு அந்த கருவிகளோடு ஒற்றித்து நிற்கணுமோ, அதுபோல சிவம் நம் உயிரோடு ஒற்றித்திருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை நாம் அனுபவிக்க முடியும். இதான் 5ஆம் நூற்பா. 5ஆம் நூற்பா இவ்வளவுதான். விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறியந்து அறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள். நம்ம நூற்பா சொல்றேன், கஷ்டமா இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? எளிமையா படிக்கலாம். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு. கண்ணு, மூக்கு, வாய், செவி, உடம்ப சொல்லலையா? என்ன பண்ணுங்க, 5ஐயும் சேர்த்திக்கணும். பாட்டில் என்னன்னு சொல்லியிருப்பார்? விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு. என்ன சொல்லல? செவிய சொல்லலை. மெய் வாய் கண் மூக்கு. செவிய சொல்லலைனா செவியும் சேர்த்திக்கணும். ஏன் சூத்திரத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, உபலக்கணமாக கொண்டு வந்து என்ன பண்ணணும், சேர்த்துக்கணும். இந்த 5 பொருளும் எதுல? விளம்பிய உள்ளத்து மேலை நூற்பாவில் சொல்லப்பட்ட உயிரானது மெய்வாய் கண் மூக்கு என்று சொல்லக்கூடிய 5 வகையான கருவிகளை அளந்து அளந்து அறியா, தானே அறியாது. 5 கருவிகளும் தானே ஒரு பொருளையும் அறியாது. கண் பார்க்குமா? கண்ணு பார்க்குமா? பார்க்காதுங்களா? பார்க்குமா? எப்போ பார்க்கும்? உயிரோடு இருந்தோம்னா பார்க்கும். நாம் உயிரோடு இருந்தோம்னா இந்த கண்ணு பார்க்கும். செத்து இருந்தோம்னா கண் இப்படி பிழிச்சு பார்த்து கண்ணில் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறாரா இல்லையான்னு டெஸ்டிங். காலையில் எந்திரிக்கலை, என்ன பண்ணும்? ஸோ என்னாச்சு தெரியலையே, புசிப்பு பார்க்குறோம், என்னாச்சு எந்திரிக்கலையே, என்னாச்சு? உனக்கு கண்ணை காலில் கோணூசி குத்துவாங்க. காலில் இதெல்லாம் இறந்தவங்க பயம். என்ன பண்ணுறது? எந்திரிக்கலைன்னா ஏதாவது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்படி பார்ப்பாங்க. இப்போ கண் இருக்குது, அங்கே என்ன பண்ணலை, காட்சி இல்லை. அவ்வளவுலாம் வேண்டாம். இறந்ததுக்கு அப்புறம்லாம் வேண்டாம். தினம் ஒன்று இறந்துக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? இரவு படுத்து உறக்கத்துக்கு போயிடுவோம். உறக்கத்துக்கு போய் ரொம்ப நேரம் உறங்கிட்டு இருப்போம். மதிய இரவு 2, 3, புரியுங்களா? பக்கத்து வீட்டு பாய் வீடு, ரம்ஜான் நாள் 3 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ரம்ஜான் நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. 3 மணிக்கு என்ன பண்ணுவாங்க? பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன வாசனை வருமா? நாம் தான் இங்கே எப்படி தூங்கிட்டு இருக்கிறோம், செத்த மாதிரி தூங்கிட்டு இருக்கோம். மூக்கு இருக்குதா இல்லையா? காற்று போயிட்டு வந்துட்டு இருக்குதா இல்லையா? ஏன் வாசம் வரல? ஏன் வாசத்தை அனுபவிக்க முடியலைங்கய்யா அப்படின்னு கேட்டா, உயிர் மூக்கு என்ற கருவியோடு ஒற்றித்து நிற்கவில்லை.
அதை படிக்கணும், சித்தாந்தம் படிக்கணுமே. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு விளங்குற அறிவு நம்ம அறிவால் விளங்கலை, நமக்கு அறிவிக்கின்ற ஒருவன் உள்ள இருக்கிறான் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். நாமே எதையும் அறியவே முடியாது. உயிருக்கு அறிவு உண்டு, ஆனால் ஒருவர் அறிவித்தால் ஒழிய தானே அறிகின்ற ஆற்றல் உயிரிடத்துல இல்லவே இல்லை. அப்ப இங்க சொல்லுகிறார், இறைவனை அறிய வேண்டுமானால் அவன் நமக்குள் இருந்து அறிவிக்க வேண்டும். அத கடைசி வரி, பக்கம் நின்றால் அறியாத பரமன் அப்படின்னா அவனை நான் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறேன், எனக்கு அவனை தெரியும் சொல்பவர்களுக்கு கூட அறிய முடியாத பரமன். சரிங்களா? மொத்தத்தில் பாட்டுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ற முனைப்போடு இறைவனை அணுகாதீர்கள். இறைவனை அறிய வேண்டுமா, உங்களை மறந்துருங்க. உங்களை நான்கிற நினைப்புனதுங்க, எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு உருவம், இப்படி எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுங்க, சிவனது அடிமை, இறைவனுடைய அடிமை. நமக்கு நினைப்பு என்ன இருக்குன்னு கேட்டா, சிவபெருமானுடைய அடிமைங்கிற நினைப்போடு அவன்கிட்ட நின்னீங்கன்னா அவனை நெருங்கிட்டே இருக்கலாம். நான் அவனுக்கு தலைவன் நினைச்சிங்க. ஏன்னா அப்படி சொல்ற சமயமும் இருக்கு. அதனால இங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இறைவனை அறிவதற்கு யான் எனதுங்கிற முனைப்பு துணை செய்யாது. எனவே அந்த பாடல் அப்படி சொல்றார். இனி 4வது பாடல், அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என் மெய்யை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின். 4வது வரியில இகலிடத்தே மாத்திங்க, இகலிடத்தே. அதனால நீங்க படிக்கும்போது தவறா வந்தங்காட்டி தான் சொல்றேன். இகலிடத்தே, இகலிடம்னா இவ்வுலகத்தில், இகலிடத்தில்னா இவ்வுலகத்தில். பாடலுடைய பொருள் பாருங்க, மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் முதலாய் நிற்பவன். முதல் வரி என்னது, அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை. அகலிடம் பூமி, அகன்று இருக்கக்கூடியதுனால இந்த இடத்துக்கு பேர் என்னதுங்க, பூமி. பறந்து விரிந்த உலகம், அதனால இதுக்கு பேர் என்னது, அகலிடம். புரியல? அகலிடத்தார் மெய், இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவர். அதுக்கு மட்டுமா, அண்டத்து வித்தை, மேலுலகத்தில் இருக்கக்கூடிய விண்ணுலகத்திற்கும் தலைவனை புகலிடத்து என் மெய்யை போதவிட்டானே. திருமூலதேவனார் சொல்றார், இதெல்லாம் அகச்சான்று. சாமி இந்த பூமிக்கு வந்தாராம், இந்த இடத்துல என்னுடைய உடம்பை விட்டு போக செய்தவனை. இது பெரிய புராணத்துல பார்த்தோம். அவர் திருக்கைலாயத்திலிருந்து அகத்தியரை காண்பதற்காக அகத்திய மலை, அங்க தென்பொதிகை மலைக்கு செல்லுகின்ற பொழுது சாத்தனூர் என்கின்ற தலத்திற்கு திருவாவூருக்கு அருகாமையில வந்தபோது இறந்து கிடந்த மூலனுடைய உடம்பை பார்த்து பசுக்கள் எல்லாம் கதறின. அந்த கதறுதலை கண்ட ஞானியாக இருக்கக்கூடியவர் உயிருடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற பெருங்கருணை காரணமாக இறங்கி வந்து தன்னுடைய உடம்பை ஒரு பகுதியில வச்சு மூலனுடைய உடம்புல புகுந்து திருமூலன் ஆனான்னு படித்தோம், புராணம் படித்தோம். அப்படி யார் செய்தார்னு கேட்டா, சிவபெருமான் அப்படி செஞ்சிட்டாரு. இவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், இந்த உடம்ப விட்டுட்டு வேற உடம்புக்குள்ள போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தன் உடம்ப பார்த்தாரே, கிடைக்கல, என்ன பண்ணியிருக்கணும், அந்த உடம்ப தேடி அலைஞ்சிருக்கணும். இவர் அந்த உடம்புக்குள்ள போகணுங்கிற விருப்பம் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கணும், அந்த உடம்ப தேடி இவர் அலைந்திருக்கணும். ஆனா என்ன செய்யலை, அதை செய்யலை. ஏன் செய்யலைன்னு கேட்டா, இறைவன் உடம்பை காணாமல் செய்திருக்கிறார். இதற்கு ஒரு காரணம் இந்த இடத்துல இருக்குது. அதை தன்னுடைய ஞானத்தில் உணர்ந்தார். இந்த உடம்பை கொண்டு இங்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும்ட்டு இந்த யோக பயிற்சியில் அமர்ந்து 3000 மந்திரங்களை நமக்கு தர வேண்டும் என்ற கருணையோடு தந்தார். அதை இங்க சொல்றார். புகலிடம், புகலிடம்னா வந்த இடம். புகலிடம்ங்கிறது எங்க பாருங்க, தஞ்சம். தஞ்சம் வந்த இடத்துக்கு பேர் என்னதுங்க, புகலிடம். போக்கிடம் இல்லைன்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப மணிவாசகர் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லைன்னு சொல்றாருல. புகலிடம்னா வந்து தஞ்சம் அடைஞ்ச இடத்துக்கு பேரு புகலிடம். பெண்களுக்கெல்லாம் புகுந்த வீடு புகலிடம் சொல்றோம் இல்லையா. அப்ப இங்க நான் சாத்தனூருங்கிற திருவாவூர் தலத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல என்ன உடம்பு என்ன பண்ணிட்டார் சுவாமி, போக்கிட்டார். புகலிடத்து என் மெய்யை போத விட்டானே பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. அதாவது இறைவனை இரவும் பகலும் நான் வழிபாடு செய்து
மயக்கத்தை தருகின்ற இந்த உலகத்தில் மயக்கமில்லாமல் வாழ்ந்தேனே. பாடல்ல என்ன கருத்தை சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் மயக்கம் செய்கின்ற உலகம். நீங்கள் மயங்காமல் தெளிவாக வாழ வேண்டுமானால் இறைவனை இரவும் புகழும் புகழ்ந்து ஏத்துங்கள். எளிமையான உபயம். பகலும் இரவும் பணிந்தேத்துறதா? அது என்னங்க இரவும் பகலும் அப்படின்னா, அறிவு எப்பொழுதும் அவனை நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பயிற்சிக்கு வர்றது. இப்போ நம்ம ஒரு நேரம் வகுத்துக்குவோம். என்ன நேரம் வகுத்துக்குவோம்? காலை சாமி கும்பிட்றதுக்கு நேரம், சாப்பிட்றதுக்கு நேரம் வகுத்துக்கிறோமா இல்லையா? வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நேரம். நம்ம 24 மணி நேரத்தில் காலை நான் 5 மணிக்கு எந்திரிப்பேங்க ஐயா. 5லேருந்து 6 மணி வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு குளித்து பூசை பண்ணிவிட்டு, பூசை என்னதுங்க? சிவபூசை வாங்கினவங்க சிவபூசை பண்ணிவிட்டு, இல்லைன்னா வீட்டில் படம் இருந்தால் படத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு, காலையில் தோட்டம் இருந்தால் தோட்டத்து வேலை பார்க்க போகிறேன், வெளியே வேலைக்கு போனால் வெளியே வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்படி வகுத்து கொண்டு நாம் நாள் வேலையை செய்வோம். அதில் வழிபாடு, சாமியை வழிபாடு செய்வதற்குன்னு ஒரு நேரம். நம்ம 24 மணி நேரத்தில் அவருக்கு ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் என்ன பண்ணியிருப்போம்? கால அட்டவணை போட்டிருப்போம். காலத்தை வகுத்தவருக்கு கால அட்டவணை போட்டிருப்போம் நம்ம சாமி. ஆனால் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, என் நேரம் உட்காந்து பூசை பண்ணிட்டு இருக்குதுங்களாங்க ஐயா? இப்படிதான் சொல்கிற மாதிரி இருக்கும். இரவும் பகலும் ஏத்தி அப்படி இல்லை, சரிங்களா? அறிவு நாம் என்ன உடம்பு என்ன வேலை வேணால் செஞ்சுட்டு இருக்கலாம், புரியுங்களா? நீங்கள் தூங்கிட்டு கூட இருக்கலாம். தூக்கத்தில் நினைப்பு யார் மேலே இருக்கணும்? ஏங்க தூங்கும் போது நான் எப்படிங்க ஐயா அவரை நினைக்க முடியும்? முழிச்சிட்டு இருக்கும்போதே என்னால் நினைக்க முடியல, தூங்கும் போது எப்படிங்க ஐயா நினைக்க முடியும்? அப்படி நினைக்கலாம். முழிச்சிட்டு இருக்கும்போது நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா தூங்கிட்டு இருக்கும்போது நினச்சிட்டு இருப்போம். இதாங்க லாஜிக், சரிங்களா? ஒரு நடந்த நிகழ்ச்சி. ஒருவர் உறக்கத்தில் கனவு, சரிங்களா? கனவுல தன்னை ஒரு கடுமையான பயங்கரமான மிருகம் துரத்திட்டு போகுது. அதுகிட்ட தப்பிச்சு போகணுமேனு வேக வேகமாக ஓடிக்கிட்டே போகிறார். இல்லை, அந்த மிருகத்துலேருந்து தப்பிக்க முடியாது. அப்படியே என்னடா தப்பிச்சிருமா அப்படின்னு பயத்தோடு ஓடி ஓடி கடைசி வீட்டில் போனோம்னா ஒரு மதில் இருக்குது, புரியல? இந்த மதிலை தாண்டலைன்னா இது என்ன பண்ணிடும்? கடிச்சு கொதறிடுமேன்ட்டு வேகமாக ஏறி மதில் ஏறி தப்புன்னு குதிச்சார். குதிச்சும் போது படுத்திருந்த படுக்கையிலேருந்து கீழே உருண்டுட்டார். கனவு தெளிஞ்சிருச்சு. கனவு தெளிஞ்ச போது அவர் அங்கே ஓடிட்டு இருந்தாரே, ஓடும்போது என்ன சொல்லிட்டு ஓடனாரா? அந்த மிருக துரத்தும் போது சிவாயணம 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 சிவாயணமன்னு துரத்தவும் சொல்லிட்டே ஓடினாராம். மேலே மதில் மேலேருந்து குதிக்கும் போது படுக்கையிலேருந்து கீழே கவுந்தாரு. கீழே கவுந்தோ பார்த்தா பக்கத்தில் பற்ற வச்சிருந்த கொசுவர்த்தி பெட்டில் பற்றி பெட்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அவர் சொல்கிறாரு, சிவாயணமன்னு சொல்லி கனவுல ஓடன போது என்னுடைய நெருப்பு பிடிச்ச படுக்கையிலேருந்து நான் என்ன பண்ணேன்? தப்பிச்சுக்கிட்டேன். நடந்த நிகழ்ச்சி, புரியுங்களா? இப்போ அந்த 5 எழுத்தை இப்போ கனவுல சொல்றதுக்கு எப்படிங்க வந்துச்சு? நனவுல சொல்லலைன்னா கனவுல எப்படி வரும்? பயிற்சி. எப்படி பயிற்சி? என்ன நேரமும் 5 எழுத்தை சொல்லிட்டு இருக்க நம்மளால முடியாது. நாம சொல்லணும்னா என்ன பண்ணோம்? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் நாட்கணக்கில் என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுடைய நாக்கு வெளியே சொல்லாது, நெஞ்சுக்குள்ள ஓம் நம சிவாய ஓடிட்டு இருக்கும். இது ஓடுமா இல்லையாங்கிறது அவரவர் அனுபவத்தில் காண்க. எப்படிப்பட்ட அனுபவம்? திரைப்பட பாடலை பல முறை கேட்டு 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 என்ன பண்ணிட்டு இருப்போம்? அப்படியே மனநமாக இருக்கும், சரிங்களா? வேலை பாட்டில் ஓடிட்டு இருக்கும். வேலை ஓட ஓட உள்ளுக்குள்ள என்ன பண்ணும்? பாட்டு அப்படி இசைக்கும். இசைக்குமா இல்லையாங்கிறது இதுக்கு மேலே அனுபவத்தை நாம் படம் பிடிக்க முடியாது. அவங்க அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி இது நாம் சொல்ல, அருளாளர்கள் நமக்கு காட்டிட்டு போன நெறிங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பாண்டி கொடுமுடி பதியத்தில் பாடுறார், நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும்னா நமச்சிவ. எப்படிங்க நான் மறைக்கணும் சொல்லும்னா நமச்சிவாயவே? நானே மறந்துடுவேன் உன்னை, ஆனால் என்னுடைய நாக்கு என்ன பண்ணாது? மறக்காது. எப்படி மறக்காதுன்னு கேட்டா, ஏற்கனவே அதை சொல்லி 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 பயின்ற பயிற்சி நம்ம எரியாமல் உள்ளுக்குள்ள என்ன ஆகும்? ஓடும் 5 எழுத்து.
அந்த மந்திரத்தோடைய பயிற்சி இங்க சொல்றார். இரவும் பகலும் வணங்கி, இரவும் பகலும் இன்னொரு வகையில வச்சீங்கன்னா, அப்படி எந்நேரமும் என்னால் சொல்ல பயிற்சி இல்லைன்னா, இரவு படுக்க போகும்போது படுக்கைக்கு போகும்போது என்ன சொல்லி படுக்கணும்? சிவசிவா, ஹரஹரா, திருச்சிற்றம்பலம், நம சிவாய, சிவாய நம அப்படின்னு சொல்லி படுக்கணும். காலையில் எழுந்த உடனே சிவசிவா, ஹரஹரா, சிவசிவா, ஹரஹரா, திருச்சிற்றம்பலம் சொல்லி எழணும். பயிற்சி, இதுவுமே பயிற்சி தான். இப்போ இரவு படுக்கைக்கு போனீங்க, இன்னைக்கு பழக்கம் வந்துச்சு, இன்னைக்கு பாடம் கேட்டோமா, இன்னைக்கு வகுப்பு எடுத்துட்டு போனோமா, சாயங்காலம் போனால் என்ன பண்ணுங்க, மறக்காம ஐயா சொல்ல சொன்னார். படுக்கும்போது என்ன சொல்ல சொன்னார்? மறக்காம படுக்கும்போது குட் நைட் சொல்றீங்களா இல்லையா? அலைபேசி இருக்கிறவங்கெல்லாம் பிடிச்சவங்களுக்கு என்ன சொல்றீங்க? குட் நைட் சொல்றியா இல்லையா? சரியா? இப்போ நீங்கள் சிவபெருமானுக்கு சொல்ல வேண்டிய குட் நைட் என்னது? சிவசிவா பெருமானே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி படுக்கணும். எழும்போது சிவசிவா திருச்சிற்றம்பலம் சொல்லி எந்திரிச்சிங்கன்னா, இறைவனுடைய நினைப்போடு நம்மளுடைய இறைவனை நினைந்து கொண்டே நம் வாழ்க்கை நிறைவாகும். இறைவனை நினைந்து கொண்டே நம்ம வாழ்க்கை துவங்கும். இப்படி வாழ்ந்தவள் தான் திருமருகல் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் வாழ்ந்த வணிக செட்டியாரினுடைய மகள். வரலாறு உங்களுக்கு திருஞான சம்பந்தருடைய வரலாற்றில் ஒரு திருமருகல் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்தில் திருமணமாகக்கூடிய தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்குவதற்காக சொல்லக்கூடிய திருத்தலம். திருமணஞ்சேரி, திருமருகல், திருவேதிக்குடி, இதெல்லாம் திருமண தடை இருக்குது அப்படின்னா அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு கேட்டால், அந்த கோயிலில் போய் சாமிக்கு விளக்கேற்றி திருப்பதிகம் பாடிட்டு வரணும். புரியுங்களா? வேற ஜோசியர் வேற பரிகாரம்லாம் சொல்லுவார், அதெல்லாம் உங்கள் விருப்பம். சிவசிவா, அதில் நான் எந்த தடையும் செய்ய மாட்டேன். ஏன்னா அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க தடுக்க முடியாது. உங்கள் மனதுக்கு எது திருப்தியோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஆனால் செய்ய வேண்டிய பரிகாரம் முறைப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமருகல் செல்ல வேண்டும், திருவிளக்கேற்றணும், பதிகம் படிக்கணும். பிள்ளை இல்லை எங்கே போகணும்? சாமி திருக்கருகாவூர் போகணும், சாமிகிட்ட விளக்கேற்றணும், பதிகம் படிக்கணும். புரியல? இது நமக்கு காட்டிய நெறி. இப்போ திருமருகல்ல அருகாமையில் வைப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம், கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்தலம் வைப்பூர் என்று சொல்ல. அங்கே ஒரு வணிகன் வாழ்ந்து வர, நல்ல வசதியானவன், 7 பெண்கள். அவருக்கு எத்தனை பெண்ணு? 7 பொண்ணு. 7 பொண்ணை கரை சேர்த்தனா சாதாரண வேலையா? சரிங்களா? உங்கள் வீட்டில் அவர் மனைவியோடைய மாப்பிள்ளை, அதாவது தம்பி, தாய் மாமன். இந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுங்க? 7 பேருக்கும் தாய் மாமன். வீட்டில் அவங்க அம்மா இல்லாதனால இங்கே அக்கா வீட்டில் என்ன பண்ணுறான்? வளர்றான். வீட்டுக்காரர் சொல்கிறார், அவர் பேர் தாமன்னு பேர், அந்த வணிகனுடைய பேர். அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை மூத்த பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன், நீங்கள் வீட்டை பொறுப்பாக பார்த்துங்க, இந்த சொத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்துங்க. சந்தோஷம். சரிங்களா? ஒரு வரன் வருது, மூத்த பொண்ணை கேட்டு பெரிய இடத்துலேருந்து வராங்க. சந்தனத்தோப்புடைய முதலாளி, சந்தனத்தோப்புடைய இவன் ஒன்றுமத்தவன், நாம் கொடுத்தா தான் அவன் வாழ்க்கையே வாழ போகிறான். இவனுக்கே பிள்ளையை கட்டி கொடுப்பானே. மாப்பிள்ளை உங்களுக்கு 2வது பெண்ணை கட்டித்தான், கவலைப்படாமல் இருங்க, உங்களுக்கு 2வது பெண்ணை கட்டிய. சரி மாமா நீங்கள் சொன்னா சரி. 2வது பெண்ணை தேடி ஒரு வரன் வருது. அதுவும் நல்லா உயர்ந்த இடம். புரியுங்களா? அவர் முந்திரி தோப்பு வச்சிருக்கிறார், பெரிய ஜமீன்தார். புரியுங்களா? அவரை வந்து கேட்டோன்னே கொடுத்துடலாம். ஒவ்வொரு பெண்ணா இப்படியே வசதியானவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டே வராரு. கடைசி பெண்ணு தான் இப்போ மிச்சம் இருக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை இவளையாவது கட்டு விடுவாரா, இல்லை இதையும் கட்டி விட்டுருவாரா அப்படின்ட்டு ரொம்ப சோகத்தில் இருக்கிறான். அந்த பெண் சொல்கிறா, அப்பா மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பா இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கிறார், என்னையும் வேறு யாருக்காவது கட்டி கொடுத்துருவோம், நம்ம என்ன பண்ணலாம், திருமணம் பெரியவர்களை பார்த்து வீட்டை விட்டு போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்டை விட்டு மாலை நேரம் புறப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய திருமருகல்ங்கிற கோயிலில் வந்து 2 பேர் சேரும்போது என்ன ஆயிடுச்சு? இரவு நேரம் ஆயிடுச்சு. திருமணம் பண்ணக்கூடிய நேரம் இல்லை, கோயில் சாத்தியாச்சு. 2 பேரும் இரவு அங்கே ஓய்வு எடுக்கிறாங்க. விடிஞ்சு பார்த்தா கூட்டிகிட்டு வந்த தாய் மாமன் இறந்து கிடக்கிறான், பாம்பு தீண்டி. இப்போ என்ன ஆச்சு? உட்காந்து அழுகிறா, தொட முடியாமல் அழுது கொண்டு இருக்கிறா. அழும் பொழுது என்ன சொல்லி அழுதாளுங்கிறத இங்கே செய்தி சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அழும்போது என்ன சொல்லி அழு? அந்த கோயிலுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பார்த்து, சடையா
விடையா சிவனே சிந்தா அப்படின்னு சிவபெருமானுடைய திருநாமம் என்னென்ன திருநாமம்லாம் இருக்கோ அந்த திருநாமத்தை சொல்லி 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 கூப்பிட்டு அழுகிறார். சிவனே செழுஞ்சுடரே பெருமானே திருநீலகண்டா. பெண் அழுதுகிட்டு இருக்க காலையில எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அந்த திருத்தலத்துக்கு யாத்திரை வந்து கொண்டு இருக்கிறார். கோயிலுடைய பிரகாரத்தை சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன சத்தம் கேட்குது? அழுகை குரல். எப்படிப்பட்ட அழுகை குரல்? இறைவனை நினைந்து அழுகிற கூக்குரல். புரியுங்களா? இப்படி அழுகிறத பார்த்தோன்னா சாமி வந்தாரு. ஏமா உனக்கு என்னம்மா கவலை? ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? ஒன்றும் கவலைப்படாத, நான் சாமி பார்த்துக்குவார், நீ கவலைப்படாம இரு, உன் துக்கத்தை சொல்லு. ஐயா, என்னுடைய ஊர் வைப்பூர், எங்கள் அப்பாவுடைய பேர் தாமன், எங்கள் கூட பிறந்தவங்க 7 பேர். 7 பேர்த்துல முன்னாடி இருக்கக்கூடிய 6 பேரையும் இவருக்கு திருமணம் செய்வதாக என் தந்தை ஏமாற்றினார். 7வது யாகையை இருக்கக்கூடிய என்னையும் கட்டித்தரன் ஏமாத்திருவார். இவரை கூட்டிட்டு உடன்போக்கா வந்தேன். இங்க வந்து காலை திருமணம் பெரியவங்களை பார்த்து சொல்லி திருமணம் செய்யலாம். காலை இறந்து கிடக்கிறார், என்ன செய்வதென்று தெரியல, நாதியத்து கிடக்கிறேன் அப்படின்னு அழுகிறார். சரிங்களா? சாமியை நினைஞ்சு சாமி ஒரு பதிகம் பாடுகிறார். பதிகத்துல, எங்க சாமி உங்களையே நினைந்து நினைந்து அழுகிறாளே, இவளுக்கு செய்கின்ற அருள் இதுதானா? இப்போ திடீர்னு இவ வந்து சடையா விடையான்னு அழுக முடியுமா? நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சு, திடீர்னு என்ன சொல்லி அழுவோம்? சோ போச்சே போச்சே, ஐயோ போச்சே போச்சேன்னு தான் அழுவோம். யாராவது சிவசிவா அரகரான்னு அழுகுமா? ஏன் அழ முடியல? இதுக்கு முன்னாடி சிவசிவா அரகரான்னு சொல்லி நமக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லை. முருகான்னு சொல்லி பழக்கம். இப்போ அப்படி புதுசாக வராது. அப்போ என்ன பண்ண அந்த பெண்ணு? அந்த அழுகும்போது சடையா விடையான் அழுதையே பதிகமா பாடனார். சடையா எனுமாள் சரணி எனுமாள் விடையா எனுமாள் வெறுவா விழுமாள் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். 7வது பாட்டிலையோ 8வது பாட்டிலையோ, வலுவாள் பெருமான் கழல் வாழ்க ஏனா எழுவாள் நினைவாள் இரவும் பகலும். சிவபெருமானுடைய திருவடிய என்ன பண்ணுவாளாம்? இரவும் பகலும் எழுவாள் நினைவாள். படுக்கும்போது என்னன்னு சொல்லி மறக்காம படுப்பா, திருச்சிற்றம்பலம் அப்படின்னு படுப்பா. காலை எழும் பொழுது மறக்காம திருச்சிற்றம்பலம் சிவசிவ சொல்லி எழுவா. அப்படி தூங்கும் போதும் எழும்போதும் உன்னையே நினைச்சு நினைச்சு இருக்கவளுக்கு தான் நீ செய்யற அருளா? அருள் செய்யுங்க சாமினாரு. இறைவன் இறந்த வணிகனை உயிர்ப்பித்து அந்த பெண்ணோடு அந்த வணிகனுக்கு ஞான சம்பந்தரே திருமணம் செய்து கொடுத்த திருத்தலம் திருமறை. அப்ப இங்க சொல்கிறார், பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி. அதோட அருமையா சொன்னார், இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? மயக்கம் செய்யற உலகம். இந்த உலகம் எல்லாரையும் என்ன செய்யும்? மயக்கம் தான். ஏங்க செய்து? அந்த பொருள் அப்படிப்பட்ட பொருள்னால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? காப்பி இனிக்குது, என்னங்க ஐயா காரணம்? காப்பி இனிக்குது, என்ன காரணம்? சர்க்கரை போட்டிருக்குது. ஐயா, சர்க்கரை போட்டால் அது இனிக்கத்தான் செய்யும். சர்க்கரை போட்டால் சரி. இந்த உலகம் மயக்கம் செய்யுது. ஏன் மயக்கம் செய்யுதுங்க? இந்த பொருள் அப்படிப்பட்ட பொருள் இருந்து தயாரிக்கப்பட்ட மூலப்பொருள் அப்படிப்பட்டது. மாயை என்று சொல்லக்கூடிய பொருள் இருந்து இந்த உலகத்தை சாமி என்ன பண்ணியிருக்கிறாரு? படைத்திருக்கிறார். மாயை என்பது மயக்கத்தை கொடுக்கும். அந்த மயக்கத்தை கொடுக்கிற பொருள் இருந்து வந்த பொருளா இருக்கனால இந்த உலகம் நிச்சயமா என்ன பண்ணும்? மயக்கம்தான் செய்யும். திருக்கைலாயம் ஆளாள சுந்தரர் சாமியை சிவபெருமானுக்கு பக்கத்திலிருந்து தொண்டு செய்துட்டு இருக்கிறார். இங்க அவர் வந்தபோது அவருக்கு பேர் நம்பி ஆரூரன்னு பேரு. திருக்கைலாயத்தில் அவருக்கு எல்லாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் தெரியும். 4 பெருமக்கள்ல 3வதா இருக்கிற ஒரு பேர் என்ன? சுந்தரமூர்த்தி நாயனார் தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவருக்கு பூமியில உலகத்தில் இந்த உலகத்துல என்ன பெயர்? நம்பி ஆரூரர். அவருக்கு சுந்தரருங்கிற பெயர் எங்க? திருக்கைலாயத்தில் இருந்த போது அவருக்கான திருநாமம் ஆளாள சுந்தரர். உள்ளுக்குள்ள வரலாறுக்குள்ள நான் போல. நம்பி சுந்தரர் வந்து திருக்கைலாயத்துல சுவாமிக்கு என்ன பண்றார்? தொண்டு செய்து வருகிறார். பக்கத்திலிருந்து பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அவர் ஒரு காரணத்துக்காக பூமிக்கு வரணும். சிவபெருமான் நினைக்கிறார், இவரை பூமிக்கு அனுப்பணும். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா,
வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு ஒரு வேலை வைக்கணும். டேய் வெளியே போய் நில்லு. ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்ன போய் வெளியே என்ன மட்டும் நிற்க சொல்கிறீங்க? பக்கத்தில் ஏதாவது குறும்பு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நீ வெளியே போய் நில்லு, 10 சிட்டிங்ஸ் போடு. சரி சரி கசம் செய்வானா மாட்டானா? தப்பு செய்த போது அவன் என்ன பண்ணுறது? அவனுக்கான தண்டனை கொடுத்த ஏற்றுக்கிறான். சரிங்களா? இறைவன் நினைக்கிறார் இந்த சுந்தரனை கீழே பூமிக்கு அனுப்பணும். கீழே மண்ணுலகத்தில் தமிழகத்தில் வாழ்ந்த சிவனடியார்களுடைய வரலாற்றை இவர் வாயிலா சொல்ல வைக்கணும். இவரை பூமிக்கு அனுப்பணும். என்ன பண்ணலாம்? இவரை ஒரு இடத்துல போய் பூ பறிக்க போகிற இடத்துல போய் அந்த 2 பெண்களை பார்க்க வச்சாரு. அதை பார்த்தாரு, திரும்பி வந்தாரு. சுந்தரா, பெண்களை பார்த்தாயா? நீ அம்மெல்லியலாரோடு புவி மீது தோன்றி காதல் இன்பம் கலந்து அணைக. சாமியோட உத்தரவு என்னன்ட்டாரு? இந்த 2 பெண்களை பார்த்தியா? சாமி ஆமா. அந்த 2 பேரையும் திருமணம் செஞ்சுட்டு நீண்டு திரும்பி வாப்பா. ஆணை பிறப்பிச்சாச்சு, மாற்ற முடியாது. சாமி கலங்கி நிற்கிறார். சாமிகிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் செய்கிறார். பெருமானே, உங்களுடைய திருவடியை நீங்கி போறேன், எனக்கு இந்த பூமி மயக்கம் செய்யும். அப்படிதான் விண்ணப்பம் செய்துட்டு புறப்படுறார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன், மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்து ஆண்டருள். சாமி பூமிக்கு போறேன், பூமி என்ன செய்யும்? மயக்கம் செய்யுமா இல்லைங்க? அந்த விளக்கம்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. மயக்கம் செய்யுமாங்கிறது விளக்கம்லாம் தேவையில்லை. தலையை குமிஞ்சா பொண்ணு புள்ள மாதிரி என்ன ஆயிடுறோம் எல்லாருமே. நீங்கள் ஒரு பேருந்தில் போய் ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, எத்தனை பேர் பொண்ணு பிள்ளைங்கன்னு தெரிஞ்சு போயிடும். பசங்களும் உட்காந்துருப்பாங்க, பிள்ளைங்களும் உட்காந்துருப்பாங்க, ஆடவரும் உட்காந்து, எல்லாருமே என்ன ஆயிருப்பாங்க? ஏயா குமிஞ்சிட்டு இருக்கிறாங்க? 2 பேர் தூங்குறாங்க, 48 பேர் செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் தூங்குறாங்க. 2 பேரும் ஏன் தூங்குனான்னு கேட்டீங்கன்னா, பார்த்து பார்த்து டயர்டாகி தூங்குறாங்க. சரிங்களா? இத்தனை மயக்கம் உள்ளுக்குள்ள பூந்தோம்னா என்னென்ன மயக்கத்தை செய்யணுமோ அத்தனை மயக்கம் தருகின்ற பொருளும் ஒரு அலைபேசியில வந்துருச்சு. இன்னைக்கு தொலைக்காட்சியில வந்துருச்சு. வெச்ச இடம் வாங்காம கண்ணை விரிச்ச பக்கத்து வீட்டுக்குள்ள சொல்ற மாதிரி, நான் இந்த சென்னை புறநகர்லாம் வீட்டுக்குள்ள வந்து யாராவது எதையோ தூக்கிட்டு போனா கூட தெரியாத மாதிரி அப்படி பாருங்க. நான் ஏதோ கதையை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், புரியுதுங்களா? ஒரு வீட்டில், சரிங்களா, நான் ஒரு அவசரத்தில் பூந்து என்னுடைய பையை எடுத்துட்டு வெளியே வரேன். சரிங்களா? அந்த வீட்டில் பையை வச்சிருக்கிறேன். அந்த வீட்டிலேருந்து பையை எடுத்துட்டு வெளியே வரேன். வந்துட்டு போனது கூட தெரியாம, ஐயா நீங்க வந்துட்டு போனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பூச பைய வச்சுட்டு போனது என்னாச்சு? வீட்டில் தொலைக்காட்சி சத்தம், அவளை படத்தை பார்த்துக்கிட்டு அப்படி மயக்கத்தில் இருக்கிறாங்க. வந்து பைய எடுத்துட்டு போனது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த உலகம் என்ன பண்ணுது? மயக்கத்தை செய்கிறது. ஆனா அப்படிப்பட்ட மயங்குகின்ற இடத்திலும் நான் என்ன செய்தேன்? இறைவனுடைய திருவருளை பணிந்து இரவும் பகலும் ஏத்திய காரணத்தினால் அந்த இருளை நீங்கி நின்றேன். அதுதான் மணிவாசகர் ரொம்ப எளிமையா சொன்னார். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. எத்தனை கோடி மாயா சக்திகள்? 6 கோடி மாயா சக்திகள். நீங்க கிளம்பி வரலான்னு தான் கோயிலுக்கு வந்துட்டு இருப்பீங்க, வகுப்புக்கு வரலான்னு தான் வந்துட்டு இருப்பீங்க. சரி இல்லைங்க? அங்கிருந்து ஒரு அலைபேசியில கூப்பிடுவாங்க, பக்கத்துல திருவிழா போட்டிருக்கிறாங்க, நல்ல நல்ல பொருளா போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? வீட்டில் கிடைக்கவே கிடைக்காது. 100 ரூபாய்க்கு 10 பொருளாமா? 100 ரூபாய்க்கு 10 பொருளா? தான் கிளம்பி வந்துட்டேன். அப்படியே வந்த வண்டி நேர போகும். எங்க வந்தது? கோயிலுக்கு வந்தோம், பிரதோஷத்துக்கு தான் வந்திருப்போம். பிரதோஷத்துக்கு வந்த நினைப்பு என்ன ஆயிரும்? வண்டி நேர கலக்க பார்த்து ஓடிட்டு இருக்கும். என்னையான்னு கேட்டா, திருவிழாவில் 10 பொருள் 100 ரூபாயா? ஏன் 10 பொருள் 100 ரூபாய் கிடைக்குமோ வாங்கி வச்சா? அப்பா என்ன மயக்கம் செய்கின்ற உலகத்துல எப்படி மயக்கம் நீங்க முடியும்னு கேட்டீங்கன்னா, ஏங்க 10 பொருளை வாங்கி போட்டு என்ன 10 நான் வீட்டில் இல்லாத பொருளா பார்த்துக்கலாம் விடுங்க. இன்னைக்கு போய் சாமியோடைய வழிபாட்டை செஞ்சுட்டு நாளைக்கு கடையில் தான் நான் வாங்கிக்க போறேன். எப்ப அறிவு மாறுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனை நினைந்து நினைந்து வழிபாடு செய்ய செய்ய நாளைக்கு இந்த பொருள் கிடைக்காத பொருளா, கிடைச்சா வாங்கிக்கிறேன், கிடைக்கல எனக்கு அனுபவத்துக்கு இறைவன் கொடுக்கல நினைச்சுக்கிறேன். புரியல? அதான் இரவும் பகலும் ஏத்தி இருள் நீங்கி நின்றேன். அப்போ இறைவனை நினைப்பதனால என்ன பலன் என்றால்,
நம்ம அறிவில் இருக்கக்கூடிய மயக்கத்தை இறைவன் தெளிவிப்பார். எல்லா பொருள் மேலேயும் ஆசை வைக்கிறேங்கிற நினைப்பு நம்மக்கிட்ட மாறும். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள் மேலேயும் ஆசை வைக்கிறோம். நாளைக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பொருள் மேலேயும் ஆசை என்பது ஆசை இல்லாமல் போகாது. ஆசை இருக்கும். எல்லா பொருள் மேலேயும் வைக்கிற ஆசை இல்லாமல் போய், அதுதான் இந்த பாடலை இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே என்று காட்டுறார். அப்புறம் அடுத்த 5வது பாடல், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவணச்சனைமுடி தாமரையானே. அன்பர்களே, இந்த இடத்துக்கு உரிய செய்தியாக இல்லாமல் இருந்தாலும் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் தந்திரம் தொடங்குற இடத்துல இந்த பாடல் இருக்குது. அதனால் தந்திரம் என்றால் என்னங்கிறதுக்கு ஆசிரியர் உரை செய்திருக்கிறார். தந்திரம் என்பது கயிறு என்று பொருள் தரும். நூல் என்னும் பொருளிலும் ஆகமத்திற்கு இது பெயராகும். இதன் கண் 9 தந்திரங்கள் இருப்பதினால் 9 வடங்கள் கூடிய மாலை போல்வதாம். திருமந்திரத்துக்கு திருமந்திர மாலை என்ற ஒரு பெயர் உண்டு. திருமந்திரத்துக்கு நம்மளுடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நல் திருமந்திர மாலை. திருமந்திரம்ங்கிற பேர் வேற யாரும் வைக்கல, சேக்கிழார் பெருமான் தான் அந்த நூலுக்கு என்ன பேர் வச்சாருங்க, நல் திருமந்திர மாலை. எனவே ஏன் மந்திர மாலை அப்படிங்கிறது 9 வகையான வடம் அப்படின்னு கயிறு நாறு 9 வகையான தந்திரங்களை நாராக கொண்ட ஒரு மாலையாகிய நூல் இந்த நூல். எனவே இதற்கு தந்திரம் என்று பெயர்னு சொல்லியிருக்கார். எனவே தந்திரம் என்பதற்கு என்ன பொருள் முத சொல்லிட்டார். அடுத்தது, பொது நூலாகிய வேதத்துள் பொது வகையாக குறிப்பாக சொல்லப்பட்ட பொருள்களை சிறப்பு வகையால் இனிது விளங்க கூறுவனவே ஆகமங்கள் ஆதலின், அவ்வாற்றால் முதற்கடவுள் ஆவான் சிவபெருமானே என்பதனை விளக்குதலில் இவ்வதிகாரம் சிவபரத்துவம் கூறுவதாம். இது ஏன் இந்த முதல் பகுதிக்கு சிவபரத்துவம் வச்சுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எல்லா உலகங்களுக்கும் முதல்வனாக இருப்பவன் சிவனே என்பதை சிறப்பாக சொல்கின்ற பகுதி. இதனால இதுக்கு பேரு சிவபரத்துவம். இனி பாடலுக்கு பொருள் பாருங்க. எல்லோரும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடல். சிவன் திருமந்திரத்தில் ஒரு 10-20 பாடல் அடிக்கடி நம்ம பயன்பாட்டுக்கு இருக்கும். பதிபசு பாசம் எனப்பகர் 3இல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையெல்லாம், இதெல்லாம் அடிக்கடி நம்ம அறிவுக்குள்ள வந்துட்டு போற திருமந்திர பாடல். அதுல ஒரு முக்கியமான பாடல், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. எப்படிப்பட்ட பரத்துவம் பாருங்க. நீங்க எல்லா இடத்தில் சென்று தேடினாலும் சிவபெருமானை போல ஒரு தெய்வத்தை தேடி அடைய முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க மற்ற தெய்வங்களிடத்தில் பெற முடியாத ஒரு அருளை சிவபெருமான் மட்டுமே பெற முடியும். செல்வம் வேணுமா, யார்கிட்ட போய் கேட்கலாம்? செல்வம் வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கலாம்? பெருமாள்னு ஒருத்தர் இருக்கிறார், ஏழுமலையான் இருக்கிறார். கல்வி வேணுமா, யார்கிட்ட போய் கேட்கலாம்? கல்விக்குன்னு அதிபதி ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் பிரம்மா வச்சுக்க, அயக்கிரியவர் வச்சுக்கங்க, என்ன வேணா வச்சுக்கங்க. கல்வி புரியல. அது மாதிரி வாழ்வில் என்னென்ன, திருமணம் வேணுமா, அந்த பரிகாரம் பண்ணுங்க. குழந்தை பேர் வேணுமா, இந்த கோயிலுக்கு போங்க. ஏதாவது ஒரு பரிகாரம், ஏதாவது ஒரு கடவுளை சொல்லி என் ஆயுசு நல்லா இருக்கணுங்க, நீண்ட நாள் வாழணும், ஆயுசோமம் பண்ணுங்க. வீட்டில் எதிரிகளுடைய தொல்லை தாங்க முடியல, பகைவர்களுடைய தொல்லை தாங்க முடியல, சுதர்சன ஹோமம் பண்ணுங்க. என்ன வேணாலும் சொல்லலாம், செய்யலாம். கடைசியா எனக்கு இனிமேல் பிறப்பு வேண்டாம், எனக்கு இனிமேல் பிறப்பு வேண்டாம் என்று சொல்லி கேட்டீங்கன்னா அதை தருவதற்கு ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும், அவர்தான் சிவபெருமான். அதனால சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. பிறப்ப வேண்டாங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? மீண்டும் இந்த உலகத்தில் வந்து பிறக்கக்கூடாது என்பதுதான் உயிர்களாக இருக்கக்கூடிய நாம் பெற வேண்டிய அதிகபட்ச பலன். நாம் இப்ப எடுத்திருக்கக்கூடிய பிறப்புல
அதிகபட்ச பலனாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் ஒரு தாயினுடைய கருவறையில் வந்து பிறக்கக்கூடாது. ஞானிகள் எல்லாருமே இறைவன்கிட்ட இடத்துல போய் கேட்டது என்ன? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் வச்சுக்கங்க. மணிவாசகர் எல்லாருக்கும் சிவபுராணம் படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? மீண்டும் பிறக்கக்கூடாது. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். மணிவாசக பெருமான் சிவபெருமானை பார்த்துட்டாரா இல்லையா? எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் திருக்கைலாயத்தில் நேரடியாக இறைவனை சென்று கண்டவர்கள். சிவபெருமானை நேராக பார்த்தாங்களே, இப்போ நம்மகிட்ட நேராக வர்றாருன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு என்ன வேணும்? வகுப்பு முடிஞ்சிட்டு போகும்போது வாசலில் சாமி காத்துட்டு இருக்கிறார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். என்ன வேணும்? எங்கள் வீட்டில் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பட்டியலையும் வரிசையாக போடுவோம். யாராவது போய் சாமி எனக்கு பிறப்பு வேண்டாம்னா கேட்க போகிறோம். இறைவனை பார்த்தவர்கள் எல்லாம் எதை கேட்டிருக்கிறான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் திருக்கைலாயத்தில் போனப்போ என்னம்மா உனக்கு வேணும்னு கேட்டா, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். பிறவாமை வேண்டும். மணிவாசக பெருமான் என்ன கேட்டார்? பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டார்? பிறவாமை வேண்டும். பட்டினத்தார் கேட்டார், இன்னும் ஓர் அன்னை கருப்பையில் வாராமல். உலகத்துல வந்து பிறந்த எல்லா உயிர்களும் இதை நினைக்காது. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் என்னென்னவோ பிறப்பு, 84 லட்சமான வேறுபாடுடைய பிறப்பெல்லாம் பிறக்கிறோம். ஆனால் மனித பிறப்பெடுத்த ஒரு உயிர் தான் ஒரு பிறப்புல வந்து இறைவனை நினைந்து, சாமி இன்னொரு பிறப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு தவத்தை பெறும். அப்போ அப்படிப்பட்ட அருளை தரக்கூடிய இறைவன் ஒருவன் இருப்பான் என்றால் சிவபெருமான் ஒருவனே. இறைவனே ஐந்தொழிலும் சேர படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த படைத்தலுக்கு ஒரு தலைவரையும், அழித்தலுக்கு ஒரு தலைவரையும், காத்தலுக்கு ஒரு தலைவரையும், மறைத்தலுக்கு ஒரு தலைவரை வைத்தாலும் அருள் செய்வதற்கென்று உரியவர் சிவபெருமானே. இப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்ததான், நீங்கள் எந்த கோயிலில் போய் எந்த சாமி வேணால் கும்பிடுங்க, அந்த சாமியிட்ட இருந்து அருளை தருகின்ற ஆற்றல் உடையவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன் தான். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லோரும் உயிர் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் தேவாதி தேவர்கள் யாரெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ அத்தனை பேரும் என்ன வர்க்கத்தை சார்ந்தவங்க? உயிர் வர்க்கம். நம்மளை போல உயிர்கள். தேவர், திருமால் ஒரு உயிர், பிரம்மா ஒரு உயிர். இப்படி எல்லாருமே பிறப்பிறப்புக்கு உட்பட்ட உயிர்களே தவிர இறைவனை போல பிறப்பில்லாத கடவுள் அல்ல. பிறப்பில்லாத கடவுளாக இருக்கக்கூடிய அவர்தான் பிறப்பெடுத்திருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் அருளை தருபவர். அந்த அருளை நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நாம கும்பிடுற இறைவன் இருந்து அவர் என்ன பண்றாருங்க? கொடுக்குறார். நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கங்க. நமக்கு ஒரு வங்கியில் கணக்கு இருக்கும். அந்த கணக்கில் போய் அந்த வங்கியில் போய் கேட்டிங்கன்னா என்ன கொடுப்பாங்க? உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு கனரா பேங்க்கில் போய் எனக்கு வீட்டு கடன் வேணும் கொடுங்க, இங்கே அக்கௌண்ட் இருக்குங்களா? சரிங்களா? இப்போது மொத்தத்தில் கனரா பேங்க்கில் கடன் வாங்கினாலும் ஸ்டேட் பேங்க்கில் கடன் வாங்கினாலும் பணம் எங்கேருந்து வரணும்? ரிசர்வ் பேங்க்லேருந்து தான் வரணும். ரிசர்வ் பேங்க் அலாட் பண்ணால் தான் கனரா பேங்கோடைய கெப்பாசிட்டி, ஸ்டேட் பேங்கோடைய என்ன அவங்க கொள்கை ப்ரொசீஜர் என்ன வச்சுருக்கிறாங்க, அவங்களுடைய வங்கியில் இந்த அளவுக்கு பணத்தை வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஒரு நிர்வகிக்கக்கூடிய பாரத வங்கியாக இருக்கட்டும், என்ன வங்கியாக வேணா இருக்கட்டும், அந்த வங்கியினுடைய பராமரிப்பு எத்தனை செலவினம், அவங்களுடைய எல்லை எவ்வளோன்ட்டு ஒரு வரையறுத்திருப்பாங்க. அந்த வரையறைக்கு மேல் ரிசர்வ் வங்கி பணத்தை அந்த வங்கிக்கு கொடுக்காது. அந்த வங்கியில் கணக்கு வழக்கு போக்குவரத்து செலவினங்கள் எவ்வளோ இருக்கணும்? அவங்க குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் வச்சுக்கணுமே தவிர அதற்கு மேல் வைத்து கொள்ளக்கூடாது. இது வங்கியினுடைய சட்ட திட்டங்கள். நம்ம போய் கனரா வங்கியில் கேட்டோம்னா எத்தனை லட்சம் வேணுங்க, எத்தனை கோடி வேணுங்க கொடுக்கலாம்.
எத்தனை கோடி வரை அவங்களால கொடுக்க முடியும்? அதிகபட்சம் அந்த வங்கியினுடைய எல்லை எவ்வளவோ அவ்வளவு மட்டுமே அவங்களால கொடுக்க முடியுமே தவிர அதை தாண்டி அவர்களால் கொடுக்கும். அதுபோல திருமால் பிரம்மா போன்ற பல வகையான தெய்வங்கள் எல்லாம் நிச்சயமாக எதை செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, நாம் கேட்கிற ஒரு குறிப்பிட்ட அளவீடான உலக போகங்களை தர முடியுமே தவிர எல்லாவற்றையும் தாண்டி அருள் என்று சிவபெருமானுடைய திருவடியை அவர்களால் தரவே முடியாது. அதனால சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும். அடுத்தது சொன்னார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களே, அவனுக்கு ஒப்பாகவாவது வேற யாராவது இருக்கிறாங்களா? அவனுக்கு சரிசமமாவது யார் இருக்கிறாங்களா? இல்லை. அவனோடு ஒப்பார் சொல்றார், அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, வழிபாட்டு நெறியில வழிபாட்டில் உயர்ந்து கொண்டே செல்லும் பொழுது சிவபெருமானை போல எல்லா பரத்துவமும் என்னிடத்திலும் இருக்கின்றது என்று ஒரு நாள் இந்த உயிர் தரிக்கி நிற்கும். இதுக்கு பேரு சைவ சித்தாந்தத்துல சிவ சமவாதம் என்று பெயர். 24 சமயம் உண்டு. அப்படியே போற போக்கில் தெரிஞ்சுக்க, சமயங்கள் 24 வகுத்திருக்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவனும் ஒரு சமயம்தான், எல்லாமே கடவுள் என்று சொல்லக்கூடியவனும் ஒரு சமயம்தான். வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கொள்ளாத சமயம் ஒரு கூட்டம், வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாத சமயம் ஒரு கூட்டம், வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கென்று ஒரு கொள்கை உடையது ஒரு கூட்டம், வேதத்தையும் ஆகமத்தையும் உடன்பட்டு நம்மோடு ஒத்திருக்கக்கூடியவர்கள் ஆனால் சிவபெருமானுடைய முழு முதல் தன்மையை விளங்கி கொள்ளாதவர்கள் அவர்கள் ஒரு கூட்டம். இந்த 4 கூட்டத்துக்கும் பேரு புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம். சும்மா காதில் போட்டு வைங்க, இதெல்லாம் சொன்ன உடனே விளங்கக்கூடிய சமாச்சாரம் அல்ல. இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் 6 பேர் இருக்கிறாங்க. புறப்புற சமயத்தில் 6 பேர் இருக்கிறாங்க, புறச்சமயத்தில் 6 பேர் இருக்கிறாங்க, அகப்புற சமயத்தில் 6 பேர் இருக்கிறாங்க, அகச்சமயத்தில் 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 24 சமயங்களுக்கும் மேலாக இருப்பவர் சிவபெருமானுடைய சமயம் என்று சொல்லக்கூடிய சைவ சமயம். என்ன அந்த சமயத்துக்கு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, சிவத்தோடைய பரத்துவத்தை உணர்ந்திருப்பது, முக்தி கொள்கையில் உடன்பட்டு இருப்பவர்கள். இப்படி இந்த 24 சமயத்துல 4வதா சொல்றேன் பாருங்க, அகச்சமயம். அந்த அகச்சமயத்துல ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவசமவாதிகள். இந்த சிவசமவாதிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் சிவபெருமானை போல 5 தொழில் செய்வோம். எப்ப உயிருக்கு ஆணவ மலமாகிய குற்றம் நீங்குதோ அப்ப நாங்க சிவபெருமானோடு எப்படிப்பட்டவங்க? சமமானவர்கள். சமமானவர்களால சிவபெருமான் செய்கின்ற தொழிலை நாங்களும் செய்வோம்னு சொல்றாங்க. அப்படி சொல்வது குற்றம். என்றும் அடிமை அடிமையே. உயிர்கள் என்றும் அடிமைகள் தான். சிவபெருமானாகி முழு முதற் கடவுளுக்கு என்றும் நாம் அடிமை. அதனால சிவபரத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த சிவசமவாதிகளை மறுப்பதற்காக அவனோடு ஒப்பார் இங்கு தேடினும் இல்லை. நீங்க சிவபெருமானை போல நானும், நீங்க எத்தனையோ சாமியார்களை எல்லாம் பார்ப்பீங்க, ஆசியெல்லாம் வழங்குவாங்க, நானே தான் சிவன். ஆசி வழங்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? நானே சிவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிற, ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் சொல்றாங்க. ஒருத்தர் ரொம்ப பிரபலமானவர், உங்களுக்கெல்லாம் இணையதளத்தில் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பார்? நானே சிவன் சொல்றாங்களா இல்லையா? அது சிவபரத்துவத்திற்கு கேடு. சரி, அவங்க என்ன சொல்றா, அவங்களுக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அருளை பெற்று அந்த இடத்துக்கு போகும்போது அந்த முனைப்பு தோன்றும். அந்த முனைப்பும் தவறுங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதான் அவனோடு ஒப்பார் இங்கும் அப்படி நீங்க அதை முழுசா விளங்கிக்கணும்னா முதல் சூத்திரத்தை நல்லா சிற்றுரையும் பேருரையும் மாவாடியும் படிக்கணும். முதல் சூத்திரத்தை சிவஞான போதத்தில் படிக்கணும். சிவஞான போதத்தில் படிச்சதுக்கு அப்புறம் சித்தியாரில் படிக்கணும். அதுக்கப்புறம் சிற்றுரை படிக்கணும். அதுக்கப்புறம் மாவாடியும் படிச்சிங்கன்னா தான் சிவபெருமானை போல ஒருவர் இந்த உலகத்துல இல்லைன்னு ஏன் சொல்றாங்கிறதுக்கான விளக்கம் புரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏனுங்க சிவபெருமான் 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 அவருடைய பெருமையை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, அப்படி அவ்வளவு பெரிய டானா அவரு, அவ்வளவு பெரிய ஆளான்னா அதற்கு நாம் அறிவுல மற்ற கடவுளுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
சரிங்களா? அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல் நூற்பா படிக்கணும். முதல் நூற்பாவில் திருமால் தான் பெரியவர். சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு இடத்த மட்டும் சொல்கிறேன். திருமால் தான் அப்படின்னு அவங்க சமயம் யாருங்க? திருமாலை சமயமாக கொண்டிருக்கக்கூடிய பார்க்கரியவாதிகள். அவங்களுக்கு பேர் என்னங்க? பார்க்கரியவாதிகள். அவங்க சொல்கிறாங்க வைணவர்கள். வைணவர் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமால் தான் முழு முதற் கடவுள், நாங்கள் கும்பிட்ற திருமால் தான் எல்லாத்துக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமாலுக்குரிய தத்துவம் 25வது தத்துவம். 36 தத்துவங்களில் திருமாலுக்குரிய இடம் எங்கே? 24 ஆன்ம தத்துவத்தை கடந்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் படிக்கணும். சைவ சித்தாந்தம் உங்களுக்கு அறிவுக்குள்ள இருக்கணும், சரிங்களா? அப்போ ஏன் அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைன்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா, திருமால் உயர்ந்த இடம்னு சொல்லக்கூடிய 25வது தத்துவத்தை தாண்டி சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்களை கடந்திருப்பவன் சிவபெருமான்னு சொல்லுது. எனவே திருமாலை வணங்குகின்ற தத்துவவாதிகளுக்கு அதிகபட்சம் கடக்கக்கூடிய இடம் 24 இடம் தான். அதனால் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய சிவம் உயர்ந்திருக்கிறார். அதெல்லாம் நீங்க சித்தாந்தத்தில் படிங்க. இங்க சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. அடுத்து சொல்றார், புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. அவனுடைய சிறப்பை சொல்கிறார். இறைவன் இயல்பிலேயே உலகை கடந்து நின்று, புவனம் கடந்து நின்று, இயல்பிலேயே புவனம் தத்துவத்தை தத்துவத்தினால் ஆனது புவனம். இந்த புவனம் எதனால் ஆயிருக்கிறது? தத்துவ கருவி என்று சொல்லக்கூடிய மாயா கருவினால் ஆனது. இறைவன் எப்படிப்பட்டவன்? தத்துவாதீதன். உடம்புக்குள்ள சிவம் இருக்குது. சிவத்தை பார்க்கணும்னா இந்த உடம்பு கடந்து நீங்க பார்க்கணும். என்னங்க சொல்றீங்க? உடம்புக்குள்ள சிவன் இருக்கிறாருங்கிறீங்க, சிவத்தை பார்க்கணுமா எதை கடந்து பார்க்கணுங்கிறீங்க? உடம்பை கடந்து பார்க்குறீங்கன்னா, உடம்பை கடந்துன்னு இந்த உடம்பை விட்டு வெளியே இல்லை, இந்த உடம்பை பற்றி கொண்டு நின்றீங்கன்னா உடம்பு தான் தெரியும். நீங்கள் பூசையில் உட்காந்துக்கிட்டு உடம்பை பற்றிட்டு நின்று உடம்பை இறைவனை பார்த்தீங்கன்னா இறைவன் தெரிய மாட்டார், உடம்பு தான் தெரியும். உடம்பை எப்படி கடக்கிறதுனா நம்மளால கடக்கிறது இல்லை, சிவத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம கடக்கணும். அப்போ இங்கே புவனம் கடந்தன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இறைவன் இந்த தத்துவ கூட்டங்களை ஆகிய உலகத்தை கடந்து நிற்கிறார். இந்த புவனம் கடந்துன்னா இறைவன் இயல்பிலேயே உலகை கடந்து நின்று உணர்வு கதிரவனாய். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னு வச்சுக்கங்க. ஒரு மலர் பூவில் வாசம் எங்கே இருக்கு? பூவுக்குள்ள இருக்கு, மலருக்குள்ள இருக்கு. அந்த வாசனை நமக்கு வருதா இல்லையா? இல்ல. இப்போ உலகத்தோடு கலந்திருக்கக்கூடிய இறைவன் உலகத்தை கடந்தும் இருக்கிறார். மலரோடு கலந்திருக்கக்கூடிய மனம் மலரை கடந்தும் நிற்கிறார். புரியல? அப்ப இந்த மலர்ல கடந்திருக்கக்கூடிய மனதை, மனம் என்ற ஒன்றை நாம் அறிவதற்கு நமக்கு உணர்ச்சி இருக்கு. உலகத்தோடு கலந்திருக்கக்கூடிய இறைவன் கடந்து நிற்க உணர்ச்சியை அறியறதுக்கு நமக்கு என்ன இல்லை? அறிவு இன்னும் எட்டலை. நம்ம அறிவு இப்ப எது எட்டுது? உலகத்தில் இருக்கக்கூடிய மலர்ல இருக்கக்கூடிய மனம் விரிந்து நிற்கிறத அறிவதற்கு நம்ம அறிவு எட்டுது. ஆனால் உலகத்தோடு கலந்திருக்கக்கூடிய இறைவன் உலகை கடந்து நிற்கிறான்ங்கிற அவனுடைய அந்த உணர்வை அறிவதற்கு நம்மகிட்ட என்ன இல்லை? அறிவு இல்லை. அந்த அறிவு சூட்சுமப்படும் பொழுது இறைவன் இந்த உலகத்தை கடந்து நிற்கிறான்ங்கிற அறிவை நம்ம எட்டுவோம். இப்போ உலகத்துல அறியக்கூடிய அறிவை தான் பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு நாள் இறைவன் உலகத்தையும் கடந்து நிற்கிறாங்கிற அறிவு நமக்கு எப்படி சூட்சுமாகும்னா, அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு அறிவு என்ன ஆகும்? சூட்சுமமாகி கொண்டே போகும். அதைத்தான் இங்க சொல்றார். ஆதலின் இயல்பிலேயே உலகை கடந்து நின்று உணர்வு கதிரவனாய். சிவபெருமான் எப்படி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஞான சூரியன். ஞான சூரியன்னா என்னன்னா உணர்வு கதிரவன், அறிவுக்கு அறிவொளியாய் இருப்பவன். அதனால என்னதுங்க, சிவபெருமானி ஞான சூரியன் சொல்ற வழக்கு உண்டு. எனவே ஞான சூரியனாய் விளங்கும் அவனே முதற்கடவுள். தான் பாடல் வழியா பார்த்தீங்கன்னா, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. அது ரொம்ப அருமையான இடம். தவணம் என்று சொல்லக்கூடிய என்ற சொல்லுகிறார். இறைவன் எப்படிப்பட்ட தாமரையான்னு கேட்டீங்கன்னா, தவத்தின் பயனாய் உள்ள தாமரையான். கடைசி வரைக்கும் மட்டும் பொருள் செய்துட்டு நாம் நிறைவு செய்வோம். தவண சடைமுடி தாமரையானே. சிவபெருமான் தவன். தவன்னா என்ன? தவத்தை செய்பவர்க்கு தலைவனாய் இருப்பவன். தவன் என்பதற்கு
தவத்தின் பயனாயிருப்பவன் இறைவனே. நீங்க சிவத்தை நோக்கி தவம் செஞ்சீங்கன்னா தவத்தை நோக்கி பயனாக வருபவன் அவன்தான். எனவே தவணச்சடைமுடி தாமரையானேன்னா இறைவன் தாமரையான் அப்படிங்கிறத நீ வெறும் தாமரை நினைச்சு கூடாது. தாவுகின்ற மறை, தாமரைங்கிறத பிரிச்சிடணும். தாமரைங்கிறது பூ, புரியல? அகத்தாமரையில் அமர்ந்திருப்பான். இன்னொரு வகையில பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா தாவுகின்ற மறை அப்படின்னா தாவுகின்ற மானை தன் கையில் ஏந்தியவன். இறைவனுடைய திருக்கையில ஒரு மான் இருக்கும், சரிங்களா? அந்த மான் யார்? அந்த மான் யார்? அந்த மான் யார்? அந்த மான் நாம தான், சரிங்களா? அந்த மான் சிவபெருமானை பார்க்காம தாவிட்டு போகும். சாமி என்ன பண்ணுவார்? பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டே இருப்பார். நாம் தாவி போயிட்டே இருப்போம். தாவுகிற மானை பிடிச்சி வைக்கிறார். அதுதான் அங்கே நுட்பம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். எதுக்கு மானை கையில் வச்சுக்கிறார்? அந்த மான் யார்? அந்த மான் நான் தான், சரிங்களா? என்ன பண்ணுறோம்? அவனை பார்க்காம உலகத்தை பார்க்குறான். அங்கே போகாதடா இங்கே வாடா, அங்கே போகாதடா இங்கே வாடா அப்படின்னு பிடிச்சி சாமி வைக்கிறதா தாவுகின்ற மான். அதான் தவணச்சடைமுடி தாமரையானே. எனவே இந்த பெருமான் சிவபெருமான் என்னும்கின்ற பெயர் அவனுக்கு உரிய பெயர். இறைவன் தவணம் என்பது அக்னி, அதை கூட பொருளாச்சோட. எனவே இந்த பாடல்ல அவனை போல ஒரு கடவுளை தேடினாலும் கிடைக்க மாட்டார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேனிடும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கணந்தன்று பொன்னொழிய மின்னும் தவணச்சடைமுடி தாமரையான். எனவே இந்த பாடல்ல சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் எல்லோருக்கும் மேலான கடவுள். அதனால் அவன் வணங்குவதற்கு தகுதியுடையவன். ஏங்க நீங்க சிவபெருமானை கும்பிடுறீங்களா? ஆமா. ஏங்க கும்பிடுறீங்க? அவனை போல கடவுள் உலகத்தில் இல்லை, அதனால அவனை கும்பிடுறதுக்கு தகுதி இருக்குது, அதனால கும்பிடுறேன். சரிங்களா? சரி, என்னங்க தகுதி இருக்குதுன்னா மேலே சொன்ன தகுதியெல்லாம் சொல்லணும், புரியல? இப்போ நீங்கள் இறைவனை வழிபாடு செய்கிறீங்களே, அந்த கடவுளை கும்பிட இந்த கடவுளை கும்பிடாம சிவபெருமானை மட்டும் ஏங்க இவ்வளோ விருப்பமாக கும்பிட்றீங்கன்னு கேட்டால் காரணம் சொல்லணும். நீங்கள் ஏன் முதல் பாட்டிலேருந்து சொல்லிட்டு வராரு பாருங்க. அப்படிப்பட்ட பெருமை உடையவர் இவர். எனவே அதனால் நான் வணங்குகின்றேன் என்று காட்டுகின்றார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.